ஓகே. ஸோ தமிழ்நாட்டு மின் ஆளுகை. ஸோ மின் ஆளுகை அப்படின்னா நம்ம இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இ கவர்னன்ஸ் மீன்ஸ் எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது அந்த இயோட மீனிங். ஸோ நம்ம எல்லாத்துலயும் வர இந்த இ அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் அப்படிங்கிறத டினோட் பண்ணக்கூடியது. ஸோ மின் ஆளுகை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அரசு பொதுத்துறை, ஸோ ஒரு பப்ளிக் செக்டார் கவர்மெண்ட் செக்டார்ல எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்ப எல்லாமே என்னதான் பண்றாங்க, டெக்னாலஜி அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. அப்போ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனை இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுதான். ஸோ மாறி வர்ற காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் அவங்கள அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு எல்லாருக்கும் எளிமையா எல்லாம் கிடைக்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இந்த இ கவர்னன்ஸ் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளுக்கு இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து சொல்லுவாங்க, கீவேர்ட். ஓகேவா? இ கவர்னன்ஸ்ல ஸ்மார்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இல்ல எஸ் ஃபார் சிம்பிள். ஓகேவா? சிம்பிள், எம் ஃபார் moral, and A for accountable, R for responsive, T for transparent அப்படிங்கிறது. ஓகே, அப்போ சிம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எளிமையா கிடைக்கக்கூடியது. ஸோ எளிமையா எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. அண்ட் மாரல் அப்படிங்கிறது ஒரு நேர்மையான வழியில நடக்கக்கூடியது. ஸோ அக்கௌண்டபிள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அக்கௌண்டபிளுக்கு என்ன மீனிங் சொல்லலாம் தமிழ்ல? பொறுப்பு, பொறுப்பாக்கா? பொறுப்பான. ஓகேவா? பொறுப்பான அப்படிங்கிறது. சோ ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறதும் சோ அதுவுமே வந்து நமக்கு ரெஸ்பான்சிவா பண்ணக்கூடியதுதான் இல்லையா, பதிலளிக்க கூடியது. சோ எல்லாத்துக்குமே கரெக்டா நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வெளிப்படை தன்மையா. சோ வெளிப்படை தன்மையா எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டி அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இப்ப SMART அப்படிங்கிறது இது ஒவ்வொரு வேர்டு ஒவ்வொரு லெட்டருக்கான அந்த ஃபுல் ஃபார்மும் பார்த்துக்கோங்க, முக்கியம். சோ அடுத்தது மின் ஆளுகையோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடிமக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொடுக்குது. ஓகேவா? சோ நம்ம வந்து போயிட்டு எங்கேயும் அலைய தேவையில்லை, எல்லாமே நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். அண்ட் அரசு சேவைகளை திறம்பட வழங்குதல். சோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட சர்வீஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு நல்ல முறையில குடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் செலவு வந்து கம்மி. நம்ம இப்ப போயிட்டு அங்கங்க அலைஞ்சு எடுத்து எல்லாம் வாங்குறதுக்கும் இருக்கிற இடத்துலயே அப்படியே நமக்கு தேவையானதை வாங்கிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ அதுல செலவு கம்மியா இருக்கு. அண்ட் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் ஒரு இப்ப பார்த்தோம் இல்லையா, ஒரு வெளிப்படை தன்மையானது, ஒரு பொறுப்பான ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் சேவைகள் வந்து விரைவா கிடைக்கக்கூடியது. ஸோ மெயினா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருந்த இடத்துல இருந்துட்டே ஈஸியா சீக்கிரமா நம்மளுக்கு தேவையானதை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட நன்மைகள். ஸோ ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் என்னெல்லாம் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது. ஸோ தகவல் தொழில்நுட்ப துறை அப்படிங்கறத எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1998 வந்து தொடங்கி இருப்பாங்க. ஸோ டைரக்டரேட் ஆஃப் இ கவர்னன்ஸ். ஸோ இந்த இ கவர்னன்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு இயக்குநரகம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2006 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஸோ இந்த கொஸ்டின் தான் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க. நம்ம இது முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது 2007 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எல்காட். ஸோ இந்த எல்காட் அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எல்காட் என்ன பண்ணோம்னா இந்த தகவல் தொழில்நுட்பம் ஐடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கறது இந்த எல்காட்டோட வேலை தான். ஸோ இந்த எல்காட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1977 மார்ச் 21 தொடங்கி இருப்பாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு இ ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் இ கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. எல்லாமே வந்து ஸ்மார்ட் வழியில. ஓகேவா? எல்லாமே டெக்னாலஜியா நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கறது இவங்களோட வேலை. எல்காட் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. சோ வேற பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேசிய தகவலியல் மையம் அப்படிங்கிறது நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அப்படிங்கிறது 1976 அமைக்கப்பட்டிருக்கும். தேசிய தொழில்நுட்ப சட்டம், தகவல் தொழில்நுட்ப சட்டம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படிங்கிறது 2000 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ இது நடைமுறைக்கு வந்தது பாத்தீங்க அப்படின்னா 17/10/2000 நடைமுறைக்கு வந்திருக்கும். அண்ட் தகவல் தொழில்நுட்ப இடைநிலை வழிகாட்டுதல் மற்றும் டிஜிட்டல் ஊடக நெறிமுறைகள். ஸோ இதுவுமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடான ரூல்ஸ். ஸோ இந்த ரூல்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2021 கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் தேசிய மின் ஆளுமை திட்டம் அப்படிங்கிறது ஸோ நேஷனல்
இ கவர்னன்ஸ் பிளான் அப்படிங்கிறது பாத்தீங்க ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 2006 மே 16ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க, மே 18ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மே 18 அப்படிங்கிறது என்ன டேட்? ஸோ இதுல இந்த மே 18ல வேற ஏதாவது நடந்திருக்குதா? மே 18 ஸ்ரீலங்கால தமிழர்கள் அதுவா? ஓகே, அதுவும் அது மே 17 இல்லையா? ஸோ மே 18 வேற என்ன இன்டர்நேஷனல் டேஸ் இருக்குது? இன்டர்நேஷனல் மியூசியம் டே எப்போ? மே 18 தான். எஸ், மே 18 தான். ஓகேவா, மே 18 தான் இன்டர்நேஷனல் மியூசியம் டே, சர்வதேச அருங்காட்சியக தினம் அப்படிங்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே ஆர் ஹெச்ஐவி வேக்சின் அவேர்னஸ் டே. ஓகேவா, வேக்சின் அந்த ஹெச்ஐவி வேக்சினுக்காக அவேர்னஸ் டே எப்போ அப்படின்னா அதுவும் மே 18ஆம் தேதி தான். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மே 11ல வந்து என்ன நடந்திருக்கும் இந்தியால? மே 11 மே 11 1998 யாருக்குமே ஞாபகம் இல்லையா? ராஜீவ் காந்தி இதுவாக்கா? ராஜீவ் காந்தியா? பொக்ரான் எஸ், நியூக்ளியர் பொக்ரான். ஓகேவா, பொக்ரான் ஆபரேஷன் சக்தி அப்படிங்கறது கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, சோ அது சோ ராஜீவ் காந்தி பாத்தீங்க அப்படின்னா மே 21 நினைக்கிறேன், ஆன்டி டெரரிசம் டேவா? 21 தான். எஸ், 21. ஓகேவா, அது மே 11 ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இம்பார்ட்டன்டான ஒரு டே. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதே மே 18ல தான் நமக்கு இந்த தேசிய மின் ஆளுமை திட்டம், நேஷனல் இ கவர்னன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2006ல. ஸோ தமிழ்நாட்டோட முக்கிய மின் ஆளுகை கொள்கைகள், ஸோ என்னெல்லாம் இம்பார்ட்டன்டான பாலிசிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு கொள்கை அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசி, நமக்கு தொலைத்தொடர்புக்கு என்ன வரும்? டெலிகம்யூனிகேஷன். ஓகேவா, தமிழ்நாடு டெலிகம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசி அப்படிங்கிறது 2022. ஸோ தமிழ்நாடு டேட்டா பாலிசி பாத்தீங்கன்னா அதுவுமே 2022 தான். தமிழ்நாடு டேட்டா சென்டர் பாலிசி, ஓகேவா, டேட்டா பாலிசி 2022, டேட்டா சென்டர் பாலிசி 2021. அண்ட் தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசி, இதான் நம்ம நம்பிக்கை இணையம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா 2020ல கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு கொள்கை, சோ தமிழ்நாடு ப்ரொடெக்டட் அண்ட் ரெகுலேட்டரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பாலிசி அப்படிங்கிறது 2020ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு சைபர் ப்ரொடெக்ஷன் பாலிசி, ஸோ இது பாத்தீங்கன்னா இதுவும் 2020ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது போக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படிங்கிறது 2000ல வந்திருக்கும். தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக் சர்வீஸ் டெலிவரி ரூல்ஸ் அப்படிங்கிறது 2016லயே கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு இ வேஸ்ட் பாலிசி இதுவும் 2010. தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் பாலிசி 2017. ஸோ ஆக்சுவலா இது வந்து டார்கெட் வந்து 2023 வச்சிருந்திருப்பாங்க. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் பாலிசி, ஸோ இது நமக்கு தெரிஞ்சது, ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்திருப்போம். 2018ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டான்சிம் அப்படிங்கிறது கூட நிறுவி நமக்கு 2023 டார்கெட் வச்சிருப்பாங்க. இது வந்து அந்த டைம் பீரியட் முடிஞ்சனால அகெயின் ஒரு தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் பாலிசி அப்படிங்கிறது 2023ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் இப்போ வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து அப்படியே பார்த்துக்க வேண்டிய டேட்டா தான். என்னென்ன பாலிசிஸ் என்னென்ன இயர்ல அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. மெயினா இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டானது, ஆர்டிபிஷியல் சைபர், ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர், தேசிய தகவல் மையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1977ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது 1998. இன்ஃபர்மேட்டிக்ஸ் டெக்னாலஜி ஆக்ட், ஐடி ஆக்ட், தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000ல கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்குது. ஓகேவா, இந்த ஸ்மார்ட் இந்த எளிய ஆளுமை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த எளிமை ஆளுமைக்கான ஒரு
தேசிய நிறுவனம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத்ல இருக்குது. சோ இது எப்ப நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா 2002ல நிறுவப்பட்டிருக்குது. அடுத்தது இந்த இ கவர்னன்ஸோட டைப்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்கும். சோ என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு, கவர்மெண்ட் டு சிட்டிசன் அப்படிங்கிறது ஒண்ணு, கவர்மெண்ட் டு பிசினஸ் அண்ட் கவர்மெண்ட் டு எம்ப்ளாயிஸ். ஓகேவா? சோ இந்த கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அரசு நிறுவனமும் அரசு துறைகளும் இருக்கும் இல்லையா? சோ நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் தானே. எஸ், மேல வந்து 1976 இருந்துச்சா? 76 தானா? எஸ் 76 தான். 77 ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். 76 ஓகேங்களா? 76 தான். 76 தான் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ அப்போ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அரசு நிறுவனங்கள் அரசு துறைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் நிறுவனமும் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் இல்ல கவர்மெண்ட்ல இருக்கிற மத்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு அவங்களோட சேவைகளை பரிமாறிப்பாங்க, இல்லைன்னா மாறி மாறி கொடுத்துப்பாங்க. ஓகேவா? சோ இததான் வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மத்திய மாநில உள்ளூர் அரசாங்கத்தில் தகவல் நடக்கிறது. கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் சொல்றாங்க. சோ கவர்மெண்ட் டு சிட்டிசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசு நம்ம வழங்கப்படும். சோ வந்து கவர்மெண்ட் டு சிட்டிசன் சொல்றாங்க. பாத்தீங்க அப்படின்னா மொபைல் ப்ரௌசிங் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு நம்ம வந்து இப்போ ஓகேவா வந்து தான் இப்ப எனக்கு போய் ஏதாவது அப்ளை பண்ணி இல்லையா, அதுதான் கவர்மெண்ட் சிட்டிசன் அப்படிங்கிறது. கவர்மெண்ட் பிசினஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க, தனியார் துறை நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்கும் சேவை. இந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் வச்சிருந்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு நடக்கக்கூடியதுதான் இந்த கவர்மெண்ட் பிசினஸ் அப்படிங்கிறது. இவங்களுமே வந்து என்னன்னா இந்த அவங்களுக்கு தேவையான லைசன்ஸ் வாங்கிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த டாக்ஸ் பே பண்றது, இல்ல அது ரிலேட்டடா ஏதாவது இருக்கக்கூடியது, சோ டெண்டர்ஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து இதுக்கு கீழே வரும் கவர்மெண்ட் டு பிசினஸ் அப்படிங்கிறது. சோ கவர்மெண்ட் டு எம்ப்ளாயிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் மூலம் அரசாங்கத்துக்கும் ஊழியர்களுக்கும் இடையிலான தொடர்புகளை திறமையாகவும் விரைவாகவும் மாற்றுது. சோ இப்ப வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ், சோ அவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில சோ ஒரு மெயில் அனுப்பணுமாகட்டும், இல்லைன்னா பென்ஷன் ரிலேட்டடா, சோ இல்லைன்னா சேலரி ரிலேட்டடா, ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவள மேலாண்மை ரிலேட்டடா, இந்த மாதிரி எல்லா ஒரு சேவைகளும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயிஸுக்கும் இடையில நடக்கும் இல்லையா, அங்க ஒர்க் பண்றவங்களுக்கும். அதுதான் கவர்மெண்ட் டு எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து மெயின்ஸ்ல வந்து இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதணும். இது தனி கொஸ்டினாவே கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ரிட்டனுக்கு. ஓகேவா? சோ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட் டு சிட்டிசன், கவர்மெண்ட் டு பிசினஸ் அண்ட் கவர்மெண்ட் டு எம்ப்ளாயிஸ். சோ அந்த ஹெட்டிங்கும் அந்த எக்ஸாம்பிளும் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நிறுவன கட்டமைப்புகள். சோ எல்காட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி எல்காட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1977 மார்ச் 21ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்தது டிஎன்இஜிஏ, இதுவும் பார்த்துட்டோம். தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது 2007ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. டாக் டிவி அப்படிங்கிறது, சோ தமிழ்நாடு கேபிள் டிவி கார்பரேஷன், நம்ம வீட்டுல எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த டாக் டிவி அப்படிங்கிறது அது 4 அக்டோபர் 2007ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் டான்ஃபிநெட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன், சோ இது வந்து ஜூன் 8, 2018ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த டான்ஃபிநெட் மெயினா வந்து ரூரல் ஏரியாஸ்ல எல்லாம் நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் இதோட ஓரியன்டா தான் வரும். சோ அது என்னது? எஸ், பாரத் நெட். ஓகேவா? பாரத் நெட் அது இயர் தெரியுமா, எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 2011. ஓகேவா? 2011ல அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க பாரத் நெட் அப்படிங்கிறது. ஓகே, சோ அதுவும் அது கூட இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, டான்ஃபிநெட் அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஐசிடி ஏசிடி அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அகாடமி ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? சோ இந்த தொழில்நுட்பம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு அகாடமி
தமிழ்நாட்டோடது. அதான் இந்த ஐசிடி ஏசிடி அப்படிங்கிறது. ஸோ டிவியை எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. நம்ம இது பாக்குறோம் இல்லையா, நமக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் இங்கேருந்து எடுப்போம், தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. இது ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா 2001ல வந்து நமக்கு தமிழ்நாடு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது நேம்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஜூலை 16, 2010ல இதோட நேம வந்து தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி, ஓகேவா. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது வரும், தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் முக்கியமானது. அடுத்தது எல்காட், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 21 மார்ச் 1977ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஆக்டுக்கு கீழே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது முக்கியம். இந்திய நிறுவனங்கள் சட்டம், இந்திய கம்பெனிஸ் ஆக்ட் 1956ல வந்திருக்கும், இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956. ஸோ அதுக்கு கீழே தான் இதை ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எல்காட் அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் இவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்காட் பார்த்தீங்கன்னா அவங்களோட வணிக நடவடிக்கைகளை, ஸோ ஒரு ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்ல எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1981ல வந்து அந்த அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எல்காட் நிறுவனத்தோட செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தோம்னா கொள்முதல் பண்றது. ஓகே, ஸோ எல்காட் நிறுவனம் அரசு துறைகள், மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் மாநில தன்னாட்சி அமைப்புகளின் வன்பொருள், மென்பொருள், ஸோ கவர்மெண்ட் செக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, அதான் இவங்களோட முக்கியமான வேலை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எல்காட் இ சந்தை. ஸோ எல்காட் இ மார்க்கெட் அப்படிங்கிறது 2019ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அந்த வெப்சைட் நேம், ஓகேவா. ஸோ மின்னணு முறையில் கையொப்பமிட்ட ப்ரோ ஃபார்மா விலைப்பட்டியலை ஆன்லைனில் உருவாக்க அரசு துறைகள், அரசு முகமைகளுக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இப்போ ஏதாவது மார்க்கெட் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு மெனு கார்டு மாதிரி வேணும் இல்லையா. இப்போ ஒரு பிளிப்கார்ட்ல போய் ஒரு விஷயம் பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம், அதோட பிரைஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, நமக்கு என்ன ரேஞ்சில் தேவை அப்படிங்கிறது நமக்கு வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுல அந்த பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் வந்து கரெக்டா எல்லாம் பண்ணி கொடுக்கறது வந்து இந்த இ மார்க்கெட் அப்படிங்கிறதுல பண்ணுவாங்க. 2019ல தொடங்கப்பட்டது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் வளர்ச்சி. ஸோ 2ஆம் நிலை நகரங்களில் தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டலங்களை நிறுவுதல், தகவல் தொழில்நுட்ப பூங்கா, கட்டிடங்களுக்கு தடையில்லா சான்றிதழ் வாங்குதல். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். ஓகேவா, இந்த டெக்னாலஜி ரிலேட்டடா நம்ம வந்து ஏதாவது இந்த என்ஓசி வாங்குறது, ஸோ அரசாங்க அனுமதிகள் எல்லாம் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் எல்காட் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது ஸ்கூல் புக்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு 8 பிளேசஸ் அப்படிங்கிறது இருக்கும், ரொம்ப முக்கியமானது. ஸோ சென்னை சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி, இலந்தைக்குளம் மதுரையில இருக்குது, மதுரை வடபழஞ்சி, திருச்சி நாவல்பட்டு, திருநெல்வேலி கங்கை கொண்டான், சேலம் ஜாகிர் அம்மாபாளையம், ஒசூர்ல விஸ்வநாதபுரம். ஓகேவா, இந்த 8 பிளேசஸும் முக்கியமானது. எந்தெந்த ஏரியா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிதி தொழில்நுட்ப சிறப்பு மையம். ஸோ இந்த ஃபின் ப்ளூ அப்படிங்கிறது நமக்கு கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிறது எங்க இருக்கு சொல்லுங்க. கிஃப்ட் சிட்டி குஜராத்ல. எஸ், குஜராத். ஓகேவா, ஸோ ஏன் அது அப்படி கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க? அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? கிஃப்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? குஜராத் இன்டர்நேஷனல் ஃபின்டெக் மேம், ஃபின்டெக் கம்பெனி, ஃபின்டெக். ஆமா, ஃபினான்ஸ் டெக் சிட்டி. ஓகேவா, குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி அப்படிங்கிறது தான் இந்த கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிறது குஜராத்ல இருக்கக்கூடியது. எக்ஸாக்டா எந்த பிளேஸ்ல இருக்குது? அகமதாபாத். இல்லை, கிஃப்ட் சிட்டி எங்க இருக்கு இன்னும் யாருக்குமே தெரியலையா? காந்தி நகராக்கா? எஸ், காந்தி நகர். ஓகேவா, காந்தி நகர் கிஃப்ட் சிட்டி, காந்தி நகர் எல்லாமே ஜிலயே வரும். நமக்கு
பாத்தீங்கன்னா மேக்சிமம் டெய்லியும் இந்த நியூஸ் வந்து வந்துரும், நியூஸ்ல எப்படியாச்சும் வந்துரும் இந்த ஏரியா. ஓகே. சோ இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்ப இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நமக்கு எப்படி இங்க மகேந்திரா சிட்டி இருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி தான் இந்த கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிறது. முக்கியமா அந்த நமக்கு ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னாலஜி சர்வீசஸ் அப்படிங்கிறது இந்த ஏரியால நடக்கும். இன்டர்நேஷனல் ரிலேட்டடான அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா எல்லாமே பண்ணக்கூடியது இந்த ஏரியால இருந்து பண்ணுவாங்க. சோ அதனாலதான் இதுக்கு கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிற நேம் வந்து வைக்கப்பட்டிருக்கும். டெக்னாலஜி சிட்டி தான் இதுவும். ஓகேவா. சோ இது இந்த கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிறது 2007ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. சோ நமக்கு எல்லாமே வந்து அந்த 2005க்கு அப்புறமா ஒரு 6க்கு அப்புறமா தான் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாம் இந்த ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடா. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நிதி தொழில்நுட்ப சிறப்பு மையம் ஃபின்ப்ளூ 2017ல இங்க நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு தொழில்நுட்ப ஆராய்ச்சி, ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடா ஒரு ரிசர்ச் பண்ணணும், அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுல எல்லாருக்கும் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோடி மாநிலமா மாத்தணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சோ தகவல் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குடிமக்களுக்கு மின் ஆளுகை சேவைகளை வழங்குவதின் முதுகெலும்பு எதுனா இதுதான். ஓகே. நமக்கு இ கவர்னன்ஸ் ரிலேட்டடா இப்ப இ சேவாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, எல்லாத்தையுமே வந்து ஆன்லைனா. சோ அதுக்கு ஒரு பேக் போனா இருக்கக்கூடியது எதுனா இந்த தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு. ஆக்சுவலா அந்த TNEGA மூலமா தான் எல்லாமே நமக்கு வழங்கிட்டு இருப்பாங்க. அது நம்ம இப்ப கொஸ்டின் பார்க்கும்போது தெரியும், அதை தான் திருப்பி திருப்பி கேட்டு வச்சிருந்திருப்போம் அந்த கொஸ்டினை தான். ஓகே. TN-SWAN அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா. சோ நமக்கு வந்து WAN, LAN, MAN அப்படின்னு 3 இருக்கும். சோ ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க பார்க்கலாம். WAN-ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? வைட் ஏரியா நெட்வொர்க். நெட்வொர்க். LAN லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகே. அடுத்து MAN-னா MAN மேன். மெட்ரோபாலிட்டன். மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா. வைட் ஏரியா நெட்வொர்க், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இந்த ஒய்ஃபை எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, ஒரு வீட்டுக்குள்ள இல்ல ஆஃபீஸ்க்குள்ள இல்ல ஒரு ஸ்கூல் பில்டிங்குள்ள மட்டும் யூஸ் பண்றது லோக்கல் ஏரியா நெட்வொர்க் சொல்லுவோம். ஸோ மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சிட்டியை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா. அதுல அந்த நெட்வொர்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஏரியால. ஸோ அது வந்து மேன். அடுத்த வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ். ஓகேவா. நிறைய ஏரியாஸ் கனெக்ட் பண்ண, நிறைய சிட்டிஸ் அந்த மாதிரி கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தா வைட் ஏரியா நெட்வொர்க். ஓகே. அந்த பேர்லயே இருக்கும். சோ அப்போ இந்த தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கறதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசு துறைகளுக்கு தேவையான தொலைபேசி வசதி, இணையதள சேவைகளை வழங்குதல். சோ எல்லா கவர்மெண்ட் ஆபீஸுக்கும் போனீங்க அப்படின்னா மேக்சிமம் இந்த நமக்கு வைஃபை அப்படிங்கிறது வச்சிருந்திருப்பாங்க. ஓகே. சோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த லைப்ரரியில உட்காந்து படிக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஒய்ஃபை வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வச்சு யூஸ் பண்றது, அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைபேசி வசதி ஸோ எல்லாம் சொல்றாங்க. ஸோ இது எப்போ இந்திய அளவுல ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 31 மார்ச் 2005ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வைட் ஏரியா நெட்வொர்க் அது ரிலேட்டடான சேவைகள் எல்லாம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 2007ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. December 1, 2007ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாலேயே ஃபர்ஸ்டா இந்த திட்டத்தை செயல்படுத்தின முதல் மாநிலம் எதுதான் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். தமிழகத்தில் வலையமைப்பு இயக்க மையம், ஸோ நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சென்டர் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா பெருங்குடி அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேக்குறாங்க இப்போ. ஓகேவா. ஸோ நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா பெருங்குடியில இருக்குது. ஸோ நமக்கு கூட இப்போ எக்ஸாம்ல கேட்டாங்கல்ல குரூப் 4ல என்ன, அதுக்குமே ஆன்சர் பெருங்குடி தானே. எங்க இருக்கு பெருங்குடியில, என்ன இருக்கு தமிழ்? செம்மொழி நிறுவனம். செம்மொழி நிறுவனம் இல்லையா. சோ அது வந்து பெருங்குடியில தான் இருக்குது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பிஎஸ்என்எல். என்னது? பெரும்பாக்கம் பெருங்குடியும் ஒன்னாக்கா, அது பெரும்பாக்கம்னு தானே இருந்துச்சு அதுவா? ஓ அது பெரும்பாக்கமா. ஓகே. அது பெரும்பாக்கம், இது பெருங்குடி, ரெண்டு வேற வேறன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. சோ எதையோ ஒண்ணு பெரும் ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட். அது பெரும்பாக்கம், இது பெருங்குடி. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்என்எல் நிறுவனம் தொலைபேசி இணைய சேவைக்காக ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. இது நமக்கு தெரியும் இல்லையா, பிஎஸ்என்எல் தான் வந்து இந்த பப்ளிக் செக்டார்ல இருக்கக்கூடியது. சோ அடுத்தது தேசிய அறிவுசார் வலையமைப்பு, சோ நேஷனல் நாலேஜ் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது. ஓகே. சோ இது பார்த்தோம் அப்படின்னா அனைத்து நிறுவனங்களுக்கும் ஒருங்கிணைந்த அதிவேக நெட்வொர்க் வழங்கும்
அதிநவீன மல்டி ஜிகாபைட் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான் இந்த நேஷனல் நாலேஜ் நெட்வொர்க் அப்படிங்கிறது. சோ நமக்கு வந்து எத்தனை பிட் சேர்ந்து ஒரு பைட்? 1024 1020. எத்தனை பிட்? மெகா பைட். இது 1024 வந்து மெகா பைட் வரும். ஸோ பிட்ஸ் எஸ் 8 பிட். ஓகேவா? 8 பிட் சேர்ந்து ஒரு பைட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆர்டர் தெரியும் இல்லையா? பிட்டு, பைட்டு, ஜிகாபைட், டெராபைட், கிலோபைட் அப்படிங்கிறது வரும்ல. சொல்லுங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வெளியே வாங்க. பிட்டு, பைட்டு, கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட், டெராபைட். ஓகேவா? ஸோ போட்டிருக்காரு பாருங்க, அதுதான். ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மாநில தரவு மையம். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் அப்படிங்கிறது ஸோ மின்னாளுகை திட்டங்களை மாநில தரவு திறமையாக செயல்படுத்த அடித்தளத்தை வழங்கி இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டோட ஒரு தகவல் தொழில்நுட்ப களஞ்சியமா செயல்படுறது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து எல்லா டேட்டாவும் சேவ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுல வேற எதுவும் இருக்காது. அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் 1. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணது 2011ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நாட்டின் முதல் IOS சான்று அளிக்கப்பட்ட மாநில தரவு மையம். ஓகேவா? ஸோ இந்த சர்டிபிகேஷன் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சர்டிபிகேஷன் வாங்கின ஃபர்ஸ்ட் டேட்டா சென்டர் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு டேட்டா சென்டர் தான் வாங்கியிருக்கும். அடுத்தது தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். ஸோ இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அப்படிங்கிறது தமிழ்நாடு மாநில தரவு மையத்தில் வழங்கப்படும் பல்வேறு முக்கியமான மின் ஆளுமை செயலிகளின் வணிக தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக இந்த பேரிடர் மீட்பு மையம் அப்படிங்கிறத வச்சிருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இந்த டேட்டா சென்டர்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதோட கண்டினியூட்டியா நமக்கு அப்ப அதுக்கெல்லாம் மெயினா எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி ஒரு இடம் வேணும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அப்படிங்கிறது. ஸோ இது எந்த பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னா திருச்சியில இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து போன டைம் ஏதோ ஒரு எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க, தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ மெயினா பேக்கப்புக்கு ஒரு வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா பேக்கப் யூஸ்க்காக. ஓகேவா? அதான் அந்த டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2017ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. October 11, 2017ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தமிழ் மேகம் அப்படிங்கிறது. ஸோ இதுவுமே நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2016ல இருந்து நடைமுறைக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இதுவுமே வந்து நமக்கு இந்த கிளவுட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாமே வந்து கிளவுட்ல ஸ்டோர் பண்றது, ஆன்லைன்ல ஸ்டோர் பண்றது. ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து கூகுள் போட்டோஸ், கூகுள் டிரைவ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் தான். ஓகேவா? நம்ம வந்து எதையுமே இங்க மொபைல்ல சேவ் பண்ண, மொபைல் டேட்டா ஸ்டோரேஜ்ல சேவ் பண்ணணும்னு இருக்காது. நம்ம வந்து நம்மளோட மெயில்ல அப்படியே சேவ் ஆயிக்கும். ஓகே, ஸோ அதான் கிளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. அது 2016ல இருந்து தமிழ் மேகம் அப்படிங்கிற பெயர்ல வந்திருக்கும். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு சேவைகள். ஸோ தமிழ்நாடு மாநில தரவு மையத்தின் பாதுகாப்பு கட்டமைப்பு, அனைத்து வகையான அரசின் தரவுகளை பாதுகாக்கிறதுக்கு இவங்க நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல SIEM VAPAT அப்படிங்கிறது. ஸோ நமக்கு VVPAT எலெக்ஷன் ரிலேட்டடா. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? VVPAT. Verified paper auditing trial. Verified voter verified paper audit trial. Yes, voter verified paper audit trial அப்படிங்கிறது தான் VVPAT அப்படிங்கிறது இல்லையா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா SIEM VAPT அப்படிங்கிற ரெண்டு இருக்கு. இந்த SIEM அப்படிங்கிறது என்னன்னா செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், பாதுகாப்பு தகவல் மற்றும் நிகழ்வு மேலாண்மை வசதி. செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட். சரி, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் SIEM. ஸோ
VAPT அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். ஓகேவா, நிகழ்நிலை பாதுகாப்பு மதிப்பீடு மற்றும் ஊடுருவல் சோதனை. ஸோ வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனிட்ரேட்டிங் டெஸ்டிங். யாராச்சும் இங்கிலீஷ்ல எழுதுறீங்களா? ஆமாக்கா. இது எழுதிட்டு SIET எழுதியாச்சா? SIEM அது எழுதியாச்சு. அது செகண்ட் ஒன் ஒரு டைம். ஓகே. VAPT அப்படின்னா வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட். வல்னரபிலிட்டி assessment and penetration testing. Vulnerability assessment and penetration testing. VPAT. ஓகே, எழுதிட்டீங்களா? ஓகே. சோ இது ரெண்டுமே வந்து நமக்கு இந்த பாதுகாப்பு சேவை ரிலேட்டட் ஆனது. நமக்கு சைபர் செக்யூரிட்டி ஒரு நம்பர் இருக்கும்ல, ஹெல்ப்லைன் நம்பர், என்னது? 1930. ஓகேவா? சோ அதுதான் 1933 வந்து மனம் அப்படிங்கிறது இல்லையா? சோ அதுல வரும்ல, அதுதான் 1933 மனாஸ். ஓகே, மனாஸ். So National Narcotics Helpline. Okay, so அதான் மனாஸ் 1933. ஓகே. ஸோ சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு CCMP, இது ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, சைபர் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பிளான் தமிழ்நாடு. ஸோ CERT-TN, கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் தமிழ்நாடு. ஸோ SOC பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர். SAF பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா? ஸோ இது வந்து அப்படியே கொடுத்து ஃபுல் ஃபார்ம் தான் கேட்பாங்க இதுல, அதனால அப்படியே ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துக்கணும். இந்த CERT-TN எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் தமிழ்நாடு. ஸோ SOC பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர். SAF அப்படின்னா செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் ஃப்ரேம்வொர்க். CCMP அப்படிங்கிறது சைபர் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பிளான். ஓகே, ஃபுல் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது மின் ஆளுமை சேவைகள். ஸோ கவர்னன்ஸ்ல என்னெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓப்பன் கவர்மெண்ட் டேட்டா அப்படிங்கிறது. ஸோ நமக்கு பொதுமக்களோட யூஸ், நம்மளோட பப்ளிக் யூஸ்க்காக எல்லா டிபார்ட்மெண்டோட அவங்க கொடுக்குற எல்லா டேட்டாஸுமே நமக்கு ஓப்பனா இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம இப்போ வந்து அவங்க ஒரு பாலிசி நோட் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம போய் அவங்க வெப்சைட்ல எடுத்துக்க முடியும். இல்ல இப்போ வந்து SIR ஃபார்ம், அந்த ஃபார்ம் கூட எல்லாரோட டீட்டெயில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் இப்போ நம்ம ரிலேட்டடா வேணும் அப்படின்னா நம்மளோட லாகின் ஐடி கொடுத்து நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஓப்பன் கவர்மெண்ட் டேட்டாவா இருக்குது. அடுத்தது நிரந்தர பதிவு மையம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஆதார் பதிவு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்திய தனித்துவ அடையாள ஆணையம், ஸோ UIDAI இருக்கு இல்லையா? ஸோ UIDAI எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? ஓகேங்களா? 2009 யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் நமக்கு ஆதார் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் 2009ல கொண்டு வந்தாலும் இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியா, அதாவது இதுக்குன்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தது எப்போன்னு தெரியுமா? UIDAI ஆதார் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப கொண்டு வந்தாங்க? எஸ், 2016. ஓகே, 2016ல கொண்டு வந்திருப்பாங்க. குட். ஓகே, சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆதாருக்காக அந்த ஒரு சின்னம் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல, மாஸ்காட், அதோட நேம் என்ன? உதய். எஸ், உதய். ஓகேவா? சோ அந்த பொம்மை வந்து அழகா இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த ஏதோ அந்த கார்ட்டூன்ல வர பொம்மை அதே மாதிரி ஒரு பொம்மை வரும். சோ அந்த அதுக்கு வந்து தலையில அந்த ஆதார் சிம்பிள் வந்து வச்சு விட்டுருக்காங்க. சோ அதோட பேர் வந்து உதய். ஓகேவா? ஃபைன். அப்ப நமக்கு UIDAI அப்படிங்கிறது 2009ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆதார் ஆக்ட் அப்படிங்கிறது 2016ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த UIDAI ஸ்டார்ட் பண்ணப்பதான் ஃபர்ஸ்ட் ஆதார் அப்படிங்கிறது 2010ல ஒருத்தவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல எல்லாம் நியூஸ்ல வந்துட்டு இருந்திருக்கும். ஓகே, ஸோ தமிழ்நாட்டுல எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2016 அக்டோபர் 3ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வழங்கப்படும் சேவைகள் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய ஆதார் அட்டைக்கு பதிவு செய்தல், அப்புறம் மொபைல் எண், பயோமெட்ரிக் விவரங்கள் புதுப்பித்தல். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆதார் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இந்த UIDAI போர்ட்டல்ல இருந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது அம்மா கால் சென்டர்.
ஸோ இதுவும் தெரியும் நமக்கு, கட்டணமில்லா தொலைபேசி எண் அப்படிங்கிறது டோல் ஃப்ரீ நம்பர் 1100. இந்த நம்பரை வந்து மக்கள் எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மக்கள் எண் அப்படின்னு கேட்டாலும் தமிழ்நாட்டுல 1100 தான். சிஎம் ஹெல்ப்லைன் நம்பர் எதுன்னு கேட்டாலும் 1100 தான். ஓகேவா, ஸோ 2016ல இவங்க ஜேஜே பீரியட்ல தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 24/7 டோல் ஃப்ரீ நம்பர் இது. அடுத்தது மத்த என்ன மாதிரியான சேவைகள் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்சிங். ஓகேவா, ஸோ இப்போ அரசு துறைகளுக்கான வீடியோ கான்ஃபரன்ஸ் உபகரணங்கள், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு ஆஃபீஸ்ல வந்து இப்போ எல்லாமே வந்து மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா சிஎம் என்ன பண்றாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா இதை வந்து அடிக்கல் நாட்டினாங்க, ஓபன் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ அதுக்கு அவர் இருக்கக்கூடிய அந்த தலைமைச் செயலகத்துல மட்டும் அந்த ஃபெசிலிட்டி இருந்தா போதாது, அவங்க எங்க பண்றாங்களோ அந்த இடத்துலயும் அந்த ஃபெசிலிட்டி வேணும். அப்ப அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சிசிடிவி கண்காணிப்பு அமைப்பு. ஓகேவா, சிசிடிவி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் வைக்கிறது, அதை மேனேஜ் பண்றது, மெயின்டைன் பண்றது, அதுவும் பண்றாங்க. ஸோ மின் கடிகாரம், ஸோ டிஜிட்டல் கிளாக் அப்படிங்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் டிஜிட்டல் ஒருங்கிணைக்கப்பட்ட கடிகாரங்களை வழங்குதல், பராமரித்தல், ஸோ இதெல்லாம் பண்றாங்க. ஸோ நோட்டீஸ் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள நீதிமன்ற வளாகங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் அந்த வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஸோ நமக்கு இப்போ கோவிட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து இந்த கோர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இருந்தோம். ஆன்லைன்லயே வந்து கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கோர்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 2005ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா முழுவதும் காகிதம் இல்லாத, அதாவது ஃபுல்லி பேப்பர்லெஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? முழுவதும் காகிதம். எஸ், கேரளா. ஓகேவா, கேரளால வயநாடு இருக்கு இல்லையா, வயநாடுல கல்பெட்டா அப்படிங்கிற ஏரியா இருக்கு. அந்த கல்பெட்டா அந்த கோர்ட்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் தான் தொடங்கி வச்சிருப்பாரு. ஸோ இதுல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதுல இருந்து ஃபைனலா ஜட்மெண்ட் கொடுக்கறது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து இந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலா தான் பண்ண போறாங்க. ஸோ அதான் வந்து ஃபுல்லி நமக்கு பேப்பர்லெஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னா கேரளாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளால கல்பெட்டா அப்படிங்கிற பிளேஸ். ஸோ மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம். ஸோ இது பாத்தீங்கன்னா 2011 செப்டம்பர் 15 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ யாரோட பிறந்த தினம்? அண்ணா இல்லையா? ஸோ நேத்து பார்த்தோம்ல, செப்டம்பர் 15 1981ல எந்த யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணாங்க? தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். எஸ், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே டேட் 2011ல வந்து நமக்கு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் வந்து தொடங்கி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ உலகம் உங்கள் கையில், ஸோ எப்ப தொடங்குனாங்க? Jan 5 2026. Jan 5 2026. ஸோ எத்தனை லேப்டாப் கொடுக்க போறாங்க மொத்தமா? 20 lakhs. 20 lakhs. எஸ், 20 lakhs லேப்டாப்ஸ் கொடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ முதல் கட்டமா 10 lakhs லேப்டாப்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சென்னை அந்த நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அடுத்தது டிஎன்இஜிஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 2007ல நடைமுறைக்கு வந்திருக்கும். 2006ல 1975 தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்துக்கு கீழே இதை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழகத்தோட அனைத்து சேவை திட்டங்களையும் செயல்படுத்தும் தலைமை அமைப்பு எது அப்படின்னா இதுதான். ஸோ இதான் கேட்பாங்க, தமிழ்நாட்டோட அனைத்து சேவை திட்டங்களையும் செயல்படுத்தும் தலைமை அமைப்பு எதுன்னு கேட்டா டிஎன்இஜிஏ அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ அடுத்தது குறிக்கோள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழக அரசின் தலைமை தொழில்நுட்பம் புத்தாக்க அமைப்பாக இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜி ரிலேட்டடா எல்லாமே இந்த இன்னோவேட்டிவா இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் இது. அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முன்னோடியா செயல்படுறது. ஸோ கவர்மெண்ட் செக்டாருக்கு, பப்ளிக் செக்டார் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு டெக்னாலஜி ரிலேட்டடா என்ன சப்போர்ட் வேணுமோ அந்த சப்போர்ட்டை வந்து இந்த டிஎன்இஜிஏ இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது தமிழ்நாடு மின் ஆளுகை முகமை அமைப்பு. ஸோ சிஇஇடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கான சீர்மிகு மையம். ஸோ இது வந்து என்ன பண்றாங்க, நமக்கு இது சேம் அதே பாயிண்டே தான் வரும். கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல வந்து டெக்னாலஜிக்கலா டெவலப் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது அதுல அது ரிலேட்டடா அட்வைஸ் தேவைப்படுது அப்படின்னா அதை கொடுக்கறது. ஸோ நேற்று பார்த்தோம்ல நம்ம நான் முதல்வன் திட்டத்துல லெக்சரர் ப்ரொஃபசர்ஸ்க்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? 1 lakh. எஸ், 1 lakh. ஓகேவா, 1 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க.
அடுத்தது SEMT, ஸோ ஸ்டேட் இ மிஷன் டீம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கு மின் ஆளுமை நிபுணத்துவத்தை வழங்குவதற்காக தேசிய மின் ஆளுமை திட்டத்தின் திறன் மேம்பாட்டு முயற்சி. ஓகேவா? ஸோ இந்த இ கவர்னன்ஸ் ரிலேட்டடா அவங்கள ஒரு நிபுணத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த இ மிஷன் அப்படிங்கிறது. அடுத்தது DEGS பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. அப்போ மாவட்டங்கள்ல அந்த இ கவர்னன்ஸ் இதை வந்து கொண்டு வர்ற கைடன்ஸ் எல்லாம் இதுல கொடுப்பாங்க. சோ சென்னை நீங்களாக அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த மாவட்ட மின் ஆளுமை டிஸ்ட்ரிக்ட் இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சென்னையில யாரு அப்படின்னா மாநகராட்சி ஆணையர் இருக்காங்க இல்லையா, அவங்க தலைமையில வந்து அது அங்க இருக்கும். ஓகே, சென்னையை தவிர்த்து மற்ற பிளேஸ்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இதுவும் முக்கியமான டேட்டா. அடுத்து ஐடி கேடர். ஸோ இந்த ஐடி கேடர், ஓகேவா, ஐடி கேடர், ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேடர், இது பாத்தீங்க அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்குது அரசு துறைகளுக்கு. அடுத்தது மை கவர்மெண்ட் அப்படிங்கிறது எடுத்துட்டீங்க அப்படின்னா நிர்வாகம், கொள்கை உருவாக்கம், ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா ஒரு பாலிசி மேக் பண்றது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுல சிட்டிசன்ஸ் மக்களோட ஒரு பங்களிப்பை பார்ட்டிசிபேஷனை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கமா வச்சு இந்த மை கவர்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இது தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையோட செயல்பாடுகள் என்னெல்லாம் அப்படிங்கறது அடுத்தது கொடுத்திருப்பாங்க. சோ தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசி ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2020 கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு அரசின் பிளாக் செயின் இயங்கு தளம் என்ன அப்படின்னா நம்பிக்கை இணையம். ஓகே, இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க. அடுத்தது குறிப்பறிந்து சேவைகள் வழங்குதல். சோ குடிமக்களுக்கு என்ன மாதிரியான சேவைகள் வேணுமோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றது. தமிழ் மொழி செயலாக்க அடிப்படையிலான ஸ்மார்ட் உரையாடல் செயலி. ஓகேவா? சோ உரையாடல் செயலியோட பெயர் என்ன அப்படின்னா அணில். ஓகேவா? என்ன பெயர் அப்படின்னா அணில். சோ நோக்கம் பாத்தீங்கன்னா மின்னாளுமை சேவைகளில் உள்ள சந்தேகங்களை நிவர்த்தி செய்யறது. ஓகே, தொடங்கப்பட்டது 2019. ஓகேவா? அணில் அப்படின்னோட மைண்ட் வந்து எங்க எல்லாமோ போக கூடாது. சோ ஸ்மார்ட் உரையாடல் செயலி தான். அந்த ஆப்போட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அணில். ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா TNEGA யூடியூப் சேனல். சோ இப்ப வந்து நமக்கு ஆன்லைன் சேவைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லுங்க. அந்த மை கவர்மெண்ட் சொன்னீங்களா, அது எப்போ கொண்டு வந்தாங்க? சோ மை கவர்மெண்ட் வந்து ஒரே நிமிஷம் பார்த்து சொல்றேன். சோ 2014 கொண்டு வந்திருக்காங்க. 2014. ஓகே மேம், தேங்க்ஸ். July 26, 2014. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல். அப்ப யூடியூப் சேனல் மூலமாவும் நம்ம இப்போ நிறைய சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஏதாவது வேகன்சி போடுறாங்க, அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி அப்ளை பண்றது, இல்ல ஏதாவது ஸ்கீம் ரிலேட்டடா அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது எப்படி அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒரு நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது. அடுத்தது டிஜி வாலண்டியர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மாற்றத்துக்கு பங்களிக்கும் வகையில் பொதுமக்கள், தொழில்நுட்ப வல்லுநர்களின் ஆரோக்கியமான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குதல். சோ இப்போ ஒரு டிஜிட்டலா எல்லாமே மாறுது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி தேவைகள் வரும், சோ அதுல ஏதாவது குறைகள் இருக்குதா, அந்த மாதிரி எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். சோ அதுக்கு வந்து இந்த டிஜி வாலண்டியர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அடுத்தது KYG, ஓகேவா, நோ யுவர் கவர்மெண்ட் அப்படிங்கிறது. சோ நம்ம எப்படி இந்த பேங்க்ஸ் எல்லாத்துலயும் நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறது இருக்குமோ அந்த மாதிரி நோ யுவர் கவர்மெண்ட், உங்கள் அரசாங்கத்தை அறிக. சோ தமிழக அரசால் வழங்கப்படும் தகவல் சேவைகளை குடிமக்கள் மற்றும் பிற பங்குதாரர்களுக்கு ஒற்றை சாளர முறையில் அணுகும் வசதியை இந்த KYG வந்து கொடுக்கும். சோ இந்த ஒற்றை சாளரம் அப்படின்னா அந்த நம்பர் பேசிஸ்ல வந்து வச்சு அவங்களுக்கு வந்து கொடுக்கறது. ஓகே, ஐடி நம்பர் மாதிரி கொடுத்து அதன் மூலமா அவங்க வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுதான். அண்ட் இது செயற்கை நுண்ணறிவு மற்றும் மொபைல் பயன்பாடு அடிப்படையிலான சேவை. ஸோ ஒரு ஆப் பேசிஸ்ல இருக்கும். ஓகே, மொபைல்லயே ஆப் இருக்கும். அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ உள்ளங்கையில் சான்றிதழ் டைனி URL அப்படிங்கிறது தொடங்கி இருப்பாங்க. இது 2017 மே 23 வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஒப்புதல் கிடைத்ததும் அந்த விண்ணப்பங்கள் பதிவு செய்த பயனாளியின் மொபைலுக்கு வந்து அனுப்பப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வீட்டுல இருந்தே அப்ளை பண்ணி சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிக்கலாமாமா. ஸோ அதுதான் இந்த டைனி URL அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
அகைன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அதேதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆதார் இது இருக்கும். ஸோ அடுத்தது இ ஆஃபீஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இ ஆஃபீஸ் அப்படிங்கிறது காகிதமில்லா அலுவலகத்தை ஊக்குவிக்கிறதுக்கானது. ஸோ நம்ம வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பேப்பர்ல வச்சு எல்லாமே பேப்பர் இதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு டேட்டா எடுக்கணும் அப்படின்னா பயங்கரமா தேடணும் இல்லையா. ஜஸ்ட் லைக் இப்போ வந்து அத்திப்பட்டி இல்லையா. ஸோ வந்து தேடுவாங்கல்ல, அத்திப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருந்ததா அப்படின்னு. ஸோ இ ஆஃபீஸ் 2022 ஓகே. ஸோ அந்த மாதிரி தேடுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு தேடாம எந்த ஒரு இதா இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, அதுவும் கிளவுட் ஸ்டோரேஜ்ல பண்ணிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுதான். அடுத்தது தமிழ்நாடு புவிசார் அமைப்பு TNGIS அப்படிங்கிறது, ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் 2007 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு தமிழ்நாட்டுல இடம்சார் புவிசார் தரவுகளை கண்டறிந்து சேமித்து கையாளவும் பகுப்பாய்வு செய்யவும் முடியும். ஓகே. ஸோ எந்தெந்த இடம் எங்கெங்க இருக்கு, ஸ்பாஷியல் டேட்டாஸ் எல்லாமே வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. ஓகே. அடுத்தது இ-தாள். ஸோ இ-தாள் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் டிரான்சாக்ஷன் அக்ரிகேஷன் அண்ட் அனலைசிஸ் லேயர் அப்படிங்கிறது. ஸோ மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்த தகவல்களை மின்னணு பரிவர்த்தனை புள்ளி விவரங்களின் வடிவத்தில் காண்பிப்பதற்கான ஒரு வலை போர்ட்டல், ஒரு போர்ட்டல் தான் இது. ஓகேவா, ஒரு வெப் போர்ட்டல். ஸோ எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவும் நமக்கு இதுல கிடைச்சிடும். அடுத்தது அரசு இ சேவை மையங்கள். ஸோ இ சேவாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? தமிழ்நாட்டுல 2007. தமிழ்நாட்டுல 2007 ஓகே. ஸோ அப்போ தமிழ்நாட்டுல 2007 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. சென்ட்ரல்ல 2006. ஸோ தொலைதூர கிராமங்களில் கூட அனைத்து சேவைகளையும் மின்னணு முறையில் இ சேவை மையங்கள் மூலம் பொதுமக்களின் வீட்டு வாசலிலேயே வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை தான் இந்த கவர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இ சேவாஸ் எல்லாம் ஓபன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இ சேவை மையங்களாக செயல்படும் அமைப்புகள் எது அப்படின்னா, இந்த டாக் டிவி ஆபீஸ் இருக்கும் அங்க. அதுக்கப்புறம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், ஊரக தொடக்க அந்த கோஆபரேட்டிவ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பேங்க்ஸ், அப்புறம் கிராம வறுமை ஒழிப்பு சங்கம், விவசாய அபிவிருத்திக்கான சர்வதேச நிதியம், இந்த IFADன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது கிராம அளவிலான தொழில் முனைவோர் சங்கம், அப்புறம் மீன்வளத்துறை, சுனாமிக்கு பிந்தைய நிலையான வாழ்வாதார இயக்கம். ஸோ அந்தந்த ஏரியால இப்போ இந்த ஃபிஷர்ஸ் அவங்க இருக்கிற ஏரியா போனோம் அப்படின்னா அந்த பில்டிங்ல வந்து இந்த சேவைகள் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ கோஆபரேட்டிவ் இது இருக்குது அப்படின்னா அங்க வந்து அந்த ஆஃபீஸ்லயே நமக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ சென்னை மாதிரியான நகரங்கள்ல தான் வந்து இந்த டாக் டிவி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை தான் இங்க கொடுத்துருப்பாங்க. பெருநகர சென்னை மாநகராட்சியில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிரந்தர பதிவு மையமாக செயல்படுகிறது அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ அடுத்தது ஐடி பாதுகாப்பு தணிக்கை. ஸோ இதான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, SET-IN அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். ஸோ இவங்க வந்து அந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அது ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் பார்த்துப்பாங்க. ஸோ இதர முன்முயற்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மின் மாவட்ட திட்டம். ஸோ மாநிலத்தின் கொள்கை திட்டங்கள்ல ஒன்று மின் மாவட்ட திட்டத்தில் NEGP-யின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ளது. நேஷனல் இ கவர்னன்ஸ் ப்ரோக்ராமுக்கு கீழே இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதை வந்து எலக்ட்ரானிக் இதா மாத்துறது அதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ ஆன்லைன்ல எல்லா ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது டிஜிட்டல் கையொப்பம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்தோம்னா இப்போ நம்ம அப்ளை பண்ணி அதுலலாம் இ-சைன் அப்படிங்கிறது தான் இருக்கும். மேக்ஸிமம் சர்டிஃபிகேட்ஸ்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்துலயுமே வந்து நமக்கு இ-சைன் தான் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்த பயோமெட்ரிக் ஸ்கேனருடன் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் அப்படிங்கிறது அதுல லிங்க் பண்ற மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மின் கொள்முதல் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் கொள்முதல் வந்து இந்த TN Tenders அப்படிங்கிற வெப்சைட் மூலமா பண்ணிக்கிறாங்க. அடுத்து வருகை பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பயோமெட்ரிக் இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் இது பண்ணணும். அதே மாதிரி ஆபீசஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த கரெக்டா அந்த இப்போ 9 o'clock பயோமெட்ரிக் வைக்கணும் அப்படின்னா கரெக்டா அந்த டைம்ல வச்சாதான் அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ். ஸோ கொஞ்சம் லேட் ஆனாலும் வந்து அது இதாயிரும், க்ளோஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ அதுதான் வருகை பதிவு அப்படிங்கிறது. அடுத்தது கண்காணிப்பு. கண்காணிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா
இது வந்து மானிட்டரிங் பண்றது. ஓகே, ஸோ எல்லா செக்டார்ஸும் எப்படி ஒழுங்கா இது பண்ணுதா அப்படிங்கிறது அதுக்குன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ எப்படி ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் அப்லோட் பண்ணி டெய்லியும் வந்து அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அதன் மூலமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்காணிச்சுட்டு இருக்கு, மானிட்டர் பண்றது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் கண்காணிப்பு அப்படிங்கிறது. மாநில குடும்ப தரவுத்தளம், ஸோ ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் இருக்கும் இங்க தமிழ்நாட்டுல, யாரெல்லாம் இந்த தமிழக வாசிகள் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு டேட்டா பேஸ் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. அப்ப எந்தெந்த ஸ்கீமுக்கு கீழே யார் யாரு பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒவ்வொரு போர்ட்டல்ல வந்து அந்த பயனாளிகளோட நேம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்படும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது ஆல்ரெடி பார்த்த மாதிரி மக்கள் எண் 1100 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த மக்கள் எண் அப்படிங்கிறது இது வேற. ஓகேவா? ஸோ இந்த ஹெல்ப்லைன் நம்பர் தான் 1100. அண்ட் இந்த மக்கள் எண் பாத்தீங்க அப்படின்னா 2013ல அறிவிக்கப்பட்ட மக்கள் இணையதளம் மூலம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஐடி நம்பர் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? குடும்ப தரவுத்தளம். இப்ப எப்படி ஒரு ஃபேமிலி ரேஷன் கார்டு அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு நம்பர் வச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதுவும் ஒரு நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க ஜென்ரேட் பண்ணி, குடும்ப தரவுத்தளத்தை உருவாக்குவதற்கான அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு. பட் இதுல வந்து எத்தனை வந்து நடைமுறையில இருக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ எல்லாமே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, பட் இருக்கா அப்படின்னு கேட்டா அது வந்து நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது அம்மா கிராமம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டு அம்மா கிராமம் என்ற திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஜே அவங்க பீரியட்ல கொண்டு வந்ததுதான் அம்மா பேரு. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பா இப்ப எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. டெலி எஜுகேஷன், எல்இடி லைட்டிங், வைஃபை ஹாட்ஸ்பாட் திறன் மேம்பாடு, ஸோ இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம். ஸோ இது பாத்தீங்கன்னா 2007 கம்பெனிகள் சட்டம் 1956ல வந்து பதிவு பண்ணி இதை ஒரு நிறுவனமா செயல்படுத்திட்டு இருக்காங்க. 2011 மே மாதம் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி இதோட பேரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2007லே தொடங்கிட்டாங்க, பட் அந்த கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணது 2011ல. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவியின் பணிகள். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அனலாக் பரிமாற்றத்தை படிப்படியாக அகற்றுதல், டிஜிட்டல் கேபிள் டிவி சேவைகளை ஊக்குவித்தல். ஸோ நமக்கு அந்த செட்டப் பாக்ஸ் வச்சு அது மூலமாவே நம்மளுக்கு வந்து கேபிள் கனெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ நம்ம மாசம் மாசம் அந்த ரீசார்ஜ் மாதிரி பண்ணா போதும். ஸோ அந்த இதாயிரும். அண்ட் இல்லந்தோறும் இணையம், வீடுகளுக்கான இணைய சேவை, இதுவுமே 2016ல ஸ்டார்ட் பண்ணாங்களாமா. அரசு பள்ளிகளுக்கு இலவச பிராட்பேண்ட் இன்டர்நெட், கல்வியில் பின்தங்கிய வட்டாரங்களில் உள்ள 366 அரசு மேல்நிலை பள்ளிகளுக்கு இலவச இணைய வசதி வழங்க அரசு நிர்வாக ஒப்புதல் வந்து வழங்கி இருக்கு. அடுத்தது அம்மா வைஃபை. ஓகே, வைஃபை சேவை வழங்குறதுக்கு தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பாம். இது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் ஆல்ரெடி பார்த்தோம்ல, 2018ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013க்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டா அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த கம்பெனிஸ் ஆக்ட் மூலமா இந்த ஸ்கீம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதனால இது எல்லாத்துக்கும் இருக்காது, சிலதுக்கு மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் லிமிடெட் என்பது மாநில அரசோட ஒரு பொதுத்துறை நிறுவனமா தான் செயல்பட்டுட்டு இருக்குது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டான்ஃபிநெட் செயல்படுத்தும் திட்டங்கள். ஸோ பாரத் நெட் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பாரத் நெட் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டுட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலமா எல்லா கிராமங்களையும் இணைக்கிறது. ஓகேவா? ரீசனா கூட நம்ம கடலுக்கடியில எல்லாம் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலமா வச்சு டெஸ்டிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நெட். ஸோ தமிழ்நெட் அப்படிங்கிறது 2017 மாநிலத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சி, ஃபைபர் நகராட்சிகள், பேரூராட்சிகளை ஆப்டிக்கல் நெட்வொர்க் மூலம் அதிவேக அலைவரிசை மூலம் இணைக்கும் தமிழ்நெட் அப்படிங்கிற ஒரு திட்டம். எல்லாமே வந்து நெட்வொர்க் ரிலேட்டடா தான், நெட்வொர்க் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றது. ஸோ ஒருங்கிணைந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, இது வந்து இப்ப பார்த்தோம் இல்லையா, பாரத் நெட், டான்ஃபிநெட். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு ஒரே நேரத்துல எல்லாருக்கும் வந்து அந்த கனெக்ஷன் ப்ரொவைட் பண்றது. ஸோ கிராமப்புற நகர்ப்புறங்களில் டிஜிட்டல் சேவைகளின் அதிவேகம் மற்றும் அளவிடக்கூடிய அலைவரிசை, ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து ஒரே நேரத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்க செய்யணும் அப்படிங்கிறத நோக்கமா வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஐசிடி ஏசிடி அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அகாடமி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தகவல் தொடர்பால் தொழில்நுட்ப துறையில்
கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர் மாணவியர்களுக்கு பயிற்சி அளித்தல், அதன் மூலம் மாணவர்களை தகவல் தொடர்பு தொழில்நுட்பத் துறையில் உடனடியாக வேலை வாய்ப்பை பெற செய்தல். ஓகேவா? தகவல் தொடர்பு தொழில்நுட்பத் துறையில உடனடியா வேலை வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுக்கறது தான் இவங்களோட நோக்கம். ஸோ 2009ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆசிரியர் மேம்பாடு திட்டம், திறன் மேம்பாடு, தொழில் முனைவோர் மேம்பாடு, இளைஞர் மேம்பாடு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்றாங்க. தமிழ் இணைய கல்விக் கழகம், ஸோ 2000 May 18ல வந்து இதை நிறுவி இருப்பாங்க. தமிழ் இணைய பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது 1983 வந்து தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டத்தின் கீழ் தமிழக அரசால் நிறுவப்பட்டது. ஸோ 2010 ஜூலை 16 முதல் தமிழ் இணைய கல்விக் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது என்ன 1983ல ஒரு ஆக்ட் வரும். ஸோ அதுக்கு கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாமா. அடுத்த நோக்கம் பாத்தீங்கன்னா, புலம்பெயர் தமிழர்களுக்கு எழுத்து முதல் ஆராய்ச்சி வரை இணைய வழி தமிழ் கல்வியை வழங்குதல், கணினி தமிழை ஊக்குவித்தல். ஸோ தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் செயல்பாடு, ஸோ இது ஆல்ரெடி சொன்னதே தான் திருப்பி சொல்லியிருப்பாங்க. கல்வி நடவடிக்கைகள், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சான்றிதழ் பட்டய படிப்புகள் வழங்குதல். ஸோ தமிழ் பரப்புரை கழகம் அப்படிங்கிறது 2022ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் பரப்புதல், பாடப்புத்தகம், ஒலி கருவி போன்ற தமிழ் கற்றல் உபகரணங்களை வழங்குதல், இணையவழி தமிழ் வகுப்புகள் நடத்தல். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆன்லைன்லேயே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்தது பயில் அப்படிங்கிற ஒரு ஆப். ஸோ இந்த ஆப் எதுக்காக அப்படின்னா தமிழ் கற்றல் மேலாண்மை செயலி. ஓகே, ஸோ இந்த ஆப்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க எதுக்கானது அப்படிங்கிறது. அடுத்து டிஜிட்டல் நூலக முன்முயற்சி. ஸோ இதுக்காக தமிழ் இணையம் அப்படிங்கிறது தொடங்கி இருப்பாங்க. 3 சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ தமிழ் டிஜிட்டல் நூலகம் 11/10/2017ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தொகுப்பாற்றுப்படை தமிழ் மெய்நிகர் நூலகம் அப்படிங்கிறது இருக்கும். சாரி, தகவல் ஆற்றுப்படை அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா? தமிழ் இணையம், தகவல் ஆற்றுப்படை, இதெல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தான். அடுத்தது கணினி தமிழ் பேரவை. ஸோ மாணவர்களுக்கு தமிழ் கணினி திட்டங்கள், இன்டர்ன்ஷிப்களை வழங்குதல். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸ் கொடுக்கறது. அதுக்கப்புறம் தமிழ் கலை களஞ்சியத்தை உருவாக்குதல். ஸோ இந்த மாதிரிதான். ஸோ தமிழ் என்சைக்ளோபீடியா வந்து யாரு கிரியேட் பண்ணா, யாரோட தலைமையில? தூரன். ஓகே, அவினாசி லிங்கம் இல்லையா? அவினாசி லிங்கம் அவர்கள் பெரியசாமி தூரன் அவர்கள் தலைமையில அமைச்சது. ஓகே, தமிழ் மென்பொருள் மற்றும் தமிழ் யூனிகோட் உருவாக்குதல். அப்புறம் தமிழ் பெருங்களஞ்சியம். ஸோ எல்லாமே வந்து அந்த கலை களஞ்சியங்கள், தமிழ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதுல வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. நமக்கு வேணும்னா ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம், டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ பிற முன்முயற்சிகள், தமிழ் தகவல் மையம். இதுல வந்து தமிழ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இருக்கும், எல்லா டேட்டாஸுமே வந்து இருக்கும். தமிழர் தகவல் ஆற்றுப்படை. ஸோ தொல்லியல் வரலாற்று தலங்களின் படங்கள், நினைவு சின்னம், அகழ்வாராய்ச்சி, கல்வெட்டு. ஸோ இந்த தகவல் ஆற்றுப்படை இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்ல போய் இதுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா எல்லா டேட்டாவுமே இருக்கும். ஓகேவா? இந்த நமக்கு வந்து என்னென்ன காயின்ஸ் யாரோட பீரியட்ல எல்லாம் கொண்டு வந்தாங்க, இது வரைக்கும் எக்ஸ்கவேஷன்ல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, எந்தெந்த அந்த பாறை கல்வெட்டு ஆகட்டும், இல்லைன்னா ஓவியங்கள் ஆகட்டும், அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே வந்து இதுல கம்ப்ளீட்டா கொடுத்துருப்பான், டாப் டு பாட்டம். ஸோ இது வந்து 2017ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆசிரியர் திட்டம். ஸோ இது வந்து 3D அனிமேஷன், முப்பரிமாணம் அப்படின்னா 3D அனிமேஷன் அண்ட் மெய்நிகர். ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் இருக்கு இல்லையா? அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ தொழில்நுட்பம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தமிழ் மொழியை கற்பித்தல் மற்றும் கற்றல். ஸோ அந்த எல்லாமே அந்த விர்ச்சுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றது. அடுத்தது ஓலை சுவடிகளை டிஜிட்டல் மயமாக்குதல். ஓகேவா? ஸோ இப்படிதான் டிஜிட்டல் மயமாக்கும் போது அப்பப்போ ஒவ்வொரு கொஸ்டினை உருவி இங்க வச்சிடுறாங்க போல, 100 கொஸ்டின் ஆயிருது. அப்போ வந்து புதுசா அப்படியே தொடங்கிடுறாங்க. ஓகே, அப்போ ஓலை சுவடியை டிஜிட்டல் மயமாக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது மடல். ஸோ மின்னஞ்சல் கடிதம் 2017ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வெளியிடப்படும் ஒரு தொழில்நுட்ப மின் செய்தி மடல் அப்படிங்கறதான் இந்த மடல். ஸோ தமிழரசு எப்படி வருது, ஸோ அதே மாதிரி அவங்க ஆன்லைன் மேகசின் தனியாவே வச்சிருக்காங்களாம். அடுத்த முக்கியமான மின்னாளுகை பயன்பாடுன்னு பார்த்தோம்னா யுமாங்.
ஸோ இந்த உமாங் மாநாடு கூட இப்பெல்லாம் நடக்குதுல்ல, இந்த உமாஜின் அப்படிங்கிறதா. ஸோ போன வருஷமும் நடந்திருக்கும், இந்த வருஷமும் இப்போ நடக்குது. ஸோ அதான் யூனிஃபைட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த உமாங் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். நாடு தழுவிய சேவைகளை பெற ஒருங்கிணைந்த தளம் தொடங்கியிருப்பாங்க 2017ல. அடுத்தது பீம் ஆப் நமக்கு தெரியும் இல்லையா, பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. ஸோ முதல் காகிதம் இல்லா அந்த காகித பணம் இல்லாத நாடு எது? அங்க வந்து 1%க்கும் கம்மியா தான் கரன்சி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமா நடக்குது. எஸ், ஸ்வீடன். ஓகேவா, ஸ்வீடன் தான். கரன்சி இல்லாம எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இப்ப எப்படி கடையில போய் ஒரு 5 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் ஜிபே பண்றோம். ஸோ அந்த மாதிரி அங்க வந்து ஃபுல்லாவே எல்லாத்துக்குமே வந்து ஜிபே தான். ஓகேவா, சாரி, ஜிபே மீன்ஸ் அவங்களுக்கு இருக்கிற அந்த மணி டிரான்ஸ்ஃபர் ஆப் மூலமா பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வேர்ல்டுலயே அந்த மணி டிரான்ஸ்ஃபர் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன ஆப் இருக்கும், என்ன சர்வீஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல? ஸோ இப்போ இந்த ரூபே, யூபிஐ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லா வேர்ல்ட்லயும் இருக்கக்கூடியதுல சேர்த்தா எது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது? எந்த பரிமாற்றம்? எஸ், யூபிஐ. ஓகேவா, யூபிஐ. யூபிஐ ஃபுல் ஃபார்ம் என்ன? யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். எஸ், யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து டாப்ல இருக்குதாமா. ஸோ அடுத்த பாத்தீங்க அப்படின்னா, அப்ப இந்த பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்தியாவை காகித பணம் இல்லாத நாடாக மாத்துறது தான் இதோட நோக்கமா இருக்குது. அடுத்தது ஆரோக்கிய சேது ஆப். ஸோ இது COVID-19 டைம்ல எல்லாரும் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல யாருக்கெல்லாம் கோவிட் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் காமிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எத்தனை டோஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் அப்படிங்கறதும் அதுல வந்து பாத்துக்கலாம். ஸோ எல்லாமே இருக்கும். அடுத்தது பாடசாலா பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பாட புத்தகங்களுக்கான அணுகல். ஓகேவா, ஸோ இந்த ஆப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு புக் எல்லாமே டிஜிட்டலா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது சிக்ஷாவாணி. சிக்ஷாவாணி பாத்தீங்கன்னா மாணவர்கள் பெற்றோருக்கு தகவல்களை பரிமாற்றம் செய்யும் ஒரு சிபிஎஸ்இ செயலி. ஓகே, ஸோ இந்த சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் இந்த ஆப் மூலமா பாத்துக்கலாமாமா, சிக்ஷாவாணி. அடுத்த விஜில் பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் நடத்தை விதிமீறல் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறதுக்கு விஜில் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு 2 ஆப் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, என்னெல்லாம்? ஞாபகம் இருக்கா? விஜில் ஒண்ணு, அதுக்கப்புறம் கேஒய்சி அது ஒண்ணு இருக்கும், நோ யுவர் கேண்டிடேட். அடுத்தது இசிஐ அப்படின்னு இசிஐன்னு ஒன்று வரும். இசிஐயா? ஓகே, இசிஐ. ஓகே, ஓகேவா. ஸோ இதெல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. விஜில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, புகார் தெரிவிக்கிறதுக்கு. அடுத்து டிஜி யாத்ரா பாத்தீங்க அப்படின்னா விமான நிலையத்தில் காத்திருக்கும் நேரம் ஏறும் செயல்முறையை விரைவாக குறைக்கும் செயலி தான் இந்த டிஜி யாத்ரா. ஸோ இன்னொன்னு கொண்டு வந்திருப்பாங்க இப்போ, ராஜ்மார்க் யாத்ரா அப்படிங்கிறது. அது எதுக்கு? ஸோ அன்னைக்கு கூட சொன்னேன் கிளாஸ்ல, ராஜ்மார்க் யாத்ரா 3000 பே பண்ணா வந்து 1 இயருக்கு பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு? இன்னும் கண்டுபிடிக்கலையா? 3000 ரூபாய்க்கு இதுல வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 200 தடவை. சொல்லுங்க. எஸ், அதுதான். ஓகேவா, நம்ம 3000 ரூபாய்க்கு இதுல வந்து இது பண்ணிட்டா 200 தடவை அந்த டோல் ஃப்ரீ போயிட்டு வந்துக்கலாம், அந்த சுங்கசாவடிகளை கடந்து கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு நார்மல் சிட்டிசன்ஸ். ராஜ்மார்க் யாத்ரா, ராஜ்மார்க் யாத்ரா. ஸோ நமக்கு பெருசா யூஸ் ஆகாது, இந்த பிசினஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மத்ஸ்ய சேது. எஸ், ராஜ்மார்க் யாத்ரா. மத்ஸ்ய சேது பாத்தீங்கன்னா சமீபத்திய நன்னீர் வளர்ப்பு தொழில்நுட்பங்களை
நன்னீர் மீன் வளர்ப்பு தொழில்நுட்பம். ஸோ அந்த மத்ஸ்ய அப்படின்னு வந்தாலே மீன் ரிலேட்டடா வரக்கூடியதுதான். அடுத்த மணி பாத்தீங்க அப்படின்னா மொபைல் எய்டட் நோட் ஐடென்டிஃபையர். ஸோ இந்த பார்வையற்றவர்களுக்கு ரூபாய் நோட்டுகளோட மதிப்பு அடையாளம் காண்றதுக்காக ரிசர்வ் வங்கியால தொடங்கப்பட்ட ஒரு ஆப் தான் இந்த மணி அப்படிங்கிறது, மொபைல் எய்டட் நோட் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது. அடுத்து அனமாயா அப்படின்னா இந்தியாவோட பழங்குடி சமூகங்களோட ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துறதுக்கு அனமாயா. சௌபாகியா பாத்தீங்க அப்படின்னா நாட்டில் வீடுகளுக்கு மின் வசதி அளிப்பது. ஓகே, சௌபாகியா வெட்கிரைன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க, மின் வசதி தான். விஜயலட்சுமி பாத்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு கல்வி கடன். பென்சில், ஸோ பென்சில் பார்த்தோம் அப்படின்னா 2017 கொண்டு வந்திருப்பாங்க, பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபெக்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் நோ சைல்டு லேபர். ஓகேவா, இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மகிழா ஹார்ட், ஸோ பெண் விவசாயி மற்றும் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல். ஸோ March 7, 2016 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மகிழா அப்படின்னு வந்தாலே நமக்கு பெண் தான் இல்லையா. ஸோ அடுத்தது திருஷ்டி பாத்தீங்கன்னா ரயில் பற்றிய தகவல்களை வழங்கும் இந்திய ரயில்வேயின் போர்ட்டல். ஸோ இப்போ ஒரு ஆப் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, என்ன ஆப்? ரயில்வே ஒண்ணுன்னு முடியுமே, அதேதான் ரயில் ஒன். ஓகேவா, ரயில் ஒன் அந்த ஆப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இப்போ. அடுத்தது சஹாஜ் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு அனுமதி வழங்குவதற்காக. சார்தி பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு சந்தை பற்றிய தகவல்களை வழங்க செபி இருக்காங்க இல்லையா, செபி. சோ அவங்க கொண்டு வந்த ஒரு ஆப் தான் இது. சோ செபி ஃபுல் ஃபார்ம் என்ன? செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. கரெக்ட், செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. சோ இது வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்ப ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க? 83 சிஸ்டர், 1983. 88ல கொண்டு வந்திருக்காங்க. ஆக்ட் பாத்தீங்கன்னா 1992. ஓகேவா, 1992ல ஆக்ட் கொண்டு வந்து சட்டப்பூர்வ ஆணையமா மாறி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மனாஸ், மென்டல் ஹெல்த் அண்ட் நார்மல்சி ஆகுமெண்டேஷன் சிஸ்டம். ஸோ இது மனநலம் மற்றும் இயல்பு நிலை மேம்பாடு அமைப்பு மக்களின் மனநலத்தை மேம்படுத்துதல். ஓகே, ஸோ இதுதான் வந்து 1933. ஓகேவா, மனாஸ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உழவன், இது தெரியும், 2018. விவசாயிகள் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இதுல தெரிந்து கொள்ளலாம். சோ இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா மானியங்கள் பத்தின டீடைல்ஸ் இருக்கும், வானிலை பத்தின டீடைல்ஸ் இருக்கும், பயிர் காப்பீடு பத்தின டீடைல்ஸ் இருக்கும். ஓகேவா, ஒரு ஐ திங்க் 22 சேவைகளா என்னவோ இதன் மூலமா பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆப்ல. அடுத்து தாய்மை பாத்தீங்க அப்படின்னா தாய்மார்களோட உடல் நல தகவலை கண்காணிக்கிறதுக்கு. சோ நமக்கு இந்த தாய் சேய் நல அந்த நம்பர் ஒண்ணு இருக்கும் இல்லையா, டோல் ஃப்ரீ நம்பர், அது என்னது? எஸ், 102. ஓகேவா, 102 அப்படிங்கிறது. அடுத்தது IFHRMS, இன்டகிரேட்டட் ஃபினான்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள முகமைத்துவ முறைமை. ஓகேவா, இந்த ட்ரெஷரியில இருக்குது இல்லையா, சோ அங்க இருக்கக்கூடியது ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆப். அடுத்தது லேம்ப் அப்படின்னா அருகில் உள்ள அரசு பேருந்து நிறுத்தங்களை கண்டறிய உதவும் செயலி. சோ இந்த ஆப் வந்து யூஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன், இது வந்து யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன், லேம்ப் அப்படிங்கிறது. அடுத்தது அடங்கல் ஆப், இது பாத்தீங்கன்னா March 5, 2019, விவசாய நிலம் மற்றும் அங்கு பயிரிடப்பட்ட பயிர்களின் விவரங்கள் அடங்கிய ஆவணம். ஸோ பண்ணை ஆப், ஸோ இது பாத்தீங்கன்னா பெஸ்ட் டிசீஸ் அட்வான்ஸ் நோட்டிபிகேஷன் அண்ட் நீட் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். ஓகேவா, அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் தான் பண்ணையோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா பூச்சி நோய் முன்கூட்டிய அறிவிப்பு, தேவை அடிப்படையிலான வேளாண் தகவல், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா என்னென்ன விஷயங்கள் தேவையோ, ஸோ அந்த பெஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்றது, ஸோ அதை வந்து பெஸ்ட் வராம கண்ட்ரோல் பண்றது எப்படி, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல கொடுத்துருப்பாங்க. எய்ம்ஸ் பாத்தீங்கன்னா ஆடிட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸோ தணிக்கைத்துறை எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கானது. TN Smart 2018 கொண்டு வந்திருப்பாங்க. இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டால் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து எச்சரிக்கை விடும், அதான் இந்த TN Smart. அதுக்கப்புறம் TN Alert, அதெல்லாம் அதுக்கானதுதான். காவலன் SOS, ஸோ இது வந்து May 2018 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு பெண்களுக்கு மெயினா, ஸோ இது வந்து பெண்கள் மட்டும் தானா இல்ல எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாமா? எல்லாரும். எஸ், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஏதாவது ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருந்தாங்க அப்படின்னா அதுல ஒரு ரெட் பட்டன் இருக்கும். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்டே யார் யார் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 நம்பர் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இதுல அந்த ஏதாவது ஒரு நமக்கு ஆபத்து வருது அப்படின்னா அதை கிளிக் பண்ணோம்னா
எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் போயிடும். ஓகே, ஸோ உங்களோட லொகேஷனும் அதுல கேட்கும், நியர்பை ஸ்டேஷன் எது அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிட்டீங்கன்னா அந்த ஸ்டேஷனுக்குமே இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ எத்தனை பேர் காவல் SOS ஆப் வந்து மொபைல்ல வச்சிருக்கிறீங்க? யாருமே வைக்கலையா? சரி, ஓகே. ஸோ வெளியே போறீங்க, வெளியே போயிட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி யாருக்காச்சும் டெய்லி வெளியே போயிட்டு வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் ப்ராப்ளமா? ரைட்டு. ஓகே, தூண்டில் ஆப் May 18, 2019. ஸோ கடலில் படகின் வானிலை இருப்பிடம் முன்னறிவிப்பு, சாத்தியமான மீன்பிடி. ஸோ அந்த நம்ம எப்போ போயிட்டு மீன் பிடிக்கலாம், ஸோ இப்போ வந்து கரெக்டான டைமா அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயிலும் இந்த ஆப்ல வந்து சொல்லியிருப்பாங்க 2019. ஸோ TN தீக்ஷா. ஸோ தீக்ஷா பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். ஸோ இது 2017ல கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு வந்து விரிவான கற்பித்தல் கற்றல் தளம். ஸோ இது சோஷியல் இஷ்யூஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் தீக்ஷா அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரிப்பட்டது தான் இதுவும். ஸோ அடுத்து பரிவாகன் ஜான்வரி 2017, போக்குவரத்து துறை தொடர்பான பல்வேறு தகவல் சேவைகள். ஸோ இந்த பரிவாகன் ஆப்ல வந்து நம்ம லைசன்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டலா நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வரும். யூஸ்வலி வந்து வச்சிருந்திருப்பாங்க. ஸோ லைசன்ஸ் எப்பவும் கையில வச்சிருந்திருப்போம். ஸோ சப்போஸ் இல்லை அப்படின்னா இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் லைசன்ஸ். அடுத்த முகவரி பார்த்தோம் அப்படின்னா மற்றும் பிற பொதுமக்கள் அருகில் உள்ள சேவை மையங்கள் அலுவலகங்களை அறிந்து கொள்ளலாம். ஓகேவா, பிற அரசு அலுவலகங்கள். ஸோ எல்லாத்தையுமே வந்து அறிந்து கொள்ளக்கூடியதான் இந்த முகவரி அப்படிங்கிறது. பெட்டகம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் ஆவண சேமிப்பு செயலி. ஸோ டிஜிலாக்கருமே அதுதான். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இதுல வந்து இருக்கும், எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிராம சபை யார்? ஸோ நம்ம கிராம சபைக்கு யாரெல்லாம் வருகை புரியுறாங்க அவங்களுக்கான அட்டண்டன்ஸ் எல்லாம் அதுல போட்டுக்கலாம். ரைட்ஸ் ஆப். ஸோ இது நமக்கு தெரியும், மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து நுண்ணறிவு அனுபவம் கருத்துக்களை சேகரித்தல். ஸோ அவங்களுக்கானது. நூலகம் பாத்தீங்கன்னா நூலக மேலாண்மை தகவல் அமைப்பு. பார்வை அப்படிங்கிறது கேட்ராக்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்புரை நோய். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு பார்வை. டிஜிகாப் பாத்தீங்க அப்படின்னா செல்போன் 2 வீலர் திருட்டு. ஸோ இது பத்தி எல்லாம் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இந்த டிஜிகாப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் தேர்ட் ஐ இது பாத்தீங்கன்னா டிராபிக் வயலேட்டர்ஸ். ஸோ இந்த டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் இது பண்ணாம இது மீறி போறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்கள மானிட்டர் பண்றதுக்கு இந்த ப்ராஜெக்ட் தேர்ட் ஐ. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் அவங்க சார்பில் கிரியேட் பண்ண ஆப்ஸ், டிஜிகாப், ப்ராஜெக்ட் தேர்ட் ஐ எல்லாம். அடுத்து தமிழ் நிலம் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு நில நிர்வாக மேலாண்மை பற்றிய தகவல் அமைப்பு, ஸ்டார். ஸோ ஸ்டார் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபைட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா, ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடானது. TN அலர்ட் அக்டோபர் 2024 வெதர் ஆப். ஓகேவா, நமக்கு வெதர் ரிப்போர்ட் எல்லாம் வந்து இதுல தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நலம் நாடி ஜான்வரி 9, 2024 ஆப். ஓகேவா, ஆப் கொண்டு வந்தது இந்த டேட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது விடியல் ஆப் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2021. ஸோ இந்த ஆப் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி, நமக்கு டிரான்ஸ்டான் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த உறுப்பு அந்த நமக்கு ஆர்கன் டொனேட் பண்றாங்க இல்லையா, ஸோ அந்த டீட்டெயிலு, அப்புறம் யார் யாருக்கு ஏதாவது இந்த ஆர்கன் தேவைப்படுறவங்க இருப்பாங்களா அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த ஆப்ல வந்து பண்ணுவாங்க. சேவை சிட்டிசன் போர்ட்டல் அப்படிங்கிறது 2018ல கொண்டு வந்திருப்பாங்க. சேவை ஃபார் ஆல் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது 2023 மார்ச் 15ல இருந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அடுத்தது சீஃப் மினிஸ்டர்ஸ் டேஷ்போர்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா 23 டிசம்பர் 2021. இதுல புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை சிஎம்க்கு கொடுக்கறதுக்காக இந்த சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்டு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்டோட திட்டங்கள், கொள்கைகள் இது எல்லாத்தையுமே வந்து இதுல வந்து இவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்தது முன்னேற்றம் ஆப் பார்த்தோம் அப்படின்னா டு மானிட்டர் பிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ரோக்ரஸ் ஃபார் லார்ஜ் வேல்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கு வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடாகவும் நேரடி நடைமுறையிலும் ஏதாவது உள்கட்டமைப்புகள் சார்ந்து ஸோ அந்த மாதிரி என்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். பார்வை அப்படிங்கிறது இது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, கேட்ராக்ட் டிடெக்ஷன். ஸோ அடுத்த எம்இஸ் DMERL. எம்இஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இப்போ கொண்டு வந்திருப்பாங்க 2014. ஓகேவா, எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ். ஓகேவா, ஸோ அதான் எம்இஸ். இருக்கீங்களா எல்லாரும், தூங்கிட்டீங்களா? இருக்கீங்களா, ஓகே ரைட். ஓகே,
ஸோ பேஜ் நிறைய இருக்கிறனால சீக்கிரம் முடிக்கணும்னு அப்படியே போயிட்டு இருக்கேன். ஓகே, இதை கம்ப்ளீட் செய்து விட்டு அடுத்தது பார்க்கலாம். DMERL, டிஜிட்டலைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் லெஜிஸ்டர். ஸோ எம்இஸ் போர்ட்டல்ல தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் எல்லாம் வந்து வச்சிருந்திருப்பாங்க. அவ்வளவுதான் மதி, இன்னும் 2 பக்கம் தான். சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஸோ 22 செப்டம்பர் 2002ல வந்து இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆப். ஓகேவா. சிம்பிள் கவர்மெண்ட் ஸ்கீம், எளிமை ஆளுமை திட்டம். இது ஆல்ரெடி தமிழரசு மேகசின்ல பார்த்திருக்கோம். ஸோ 29 மே 2025ல கொண்டு வந்திருப்பாங்க. அரசு நிர்வாக நடைமுறைகளை எளிமையாக்குவதன் மூலம் பொதுமக்கள் இணைய வழியிலே அரசு சேவைகளை விரைவாகவும் எளிமையுடனும் பெற்றிடுவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு ஆப் தான். ஸோ இதுல 8 அரசு துறையின் சான்றிதழ்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 எண்ணம் பார்த்திருப்போம், அந்த தமிழரசு மேகசின்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே டேட்டா தான் இதுலயும் கொடுத்திருப்பேன். ஸோ அடுத்த தமிழ்நாடு ஸ்கில் வாலெட் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஜூலை 2025. ஸோ நேத்து பார்த்தோம் இல்லையா, அந்த ஆப் வெற்றி நிச்சயம் ஸ்கீம் அண்டர் நான் முதல்வன் ஸ்கீமுக்கு கீழே தொடங்கி வச்சிருந்திருப்பாங்க. இது மூலமா எளிமையா ரெஜிஸ்டர் பண்றது, டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறது பண்ணிக்கலாம் ஸ்கில் வாலெட். ஸோ தமிழ் மண்வளம் இணையதளம் 2023 ஜூன் 28ல தொடங்கி இருப்பாங்க. விவசாயிகள் அவங்களோட மண்வளம் எந்த மாதிரி இருக்கு, அதுல என்ன பயிர்கள் பயிரிடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆப், இந்த போர்ட்டல். அடுத்தது TAEI 2.0 அப்படிங்கிறது, இது ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தது. தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ். ஓகேவா. ஸோ இந்த விபத்துகள் அதுல சிகிச்சைகள் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அவங்க பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து இருக்கும். இந்த TAEI அப்படிங்கிறது 2017ல கொண்டு வந்திருப்பாங்க. இதோட 2.0 வெர்ஷன் வந்து இப்போ நவம்பர் மந்த்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான், இவ்வளவுதான் வந்து தமிழ்நாடு இ கவர்னன்ஸ். இப்போ வரைக்கும் உள்ள எல்லா டேட்டாவுமே மேக்சிமம் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்குதா, நடைமுறைப்படுத்தி இருக்காங்களா அப்படின்னா நம்பணுமா அப்படின்னா நம்பினாதான் சோறு அப்படின்ட்டாங்க, அதனால நம்பிதான் ஆகணும். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். கையோட ஒரு 38 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் அனைத்து இ சேவை திட்டங்களை அமல்படுத்தும் முதன்மை முகமை. சோ நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் கேட்டிருப்பாங்க திருப்பின்னு. TNEGA. ஓகேவா. அவங்கதான் வந்து முதன்மை முகமையா எல்லா திட்டங்களையும் அமல்படுத்துறாங்க. சோ TNEGA எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2007. எல்காட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1977 மார்ச் 21. ஓகே. டாக் டிவி 2007. எஸ், நேம் சேஞ்ச் பண்ணது 2011. அடுத்து NIC எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் 1976. எஸ், 76. ஓகேங்களா, 76. ஸோ எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் NIC யோடது, அதுதான் அடுத்த கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் தமிழ்நாட்டில் இ சேவை தருவதில் முதன்மையான முகமை, அதே தான் கேட்குறாங்க. இனிஷியேட் த ஸ்டேட் நோடல் ஏஜென்சி டு இனிஷியேட் இ சர்வீசஸ் இன் தமிழ்நாடு, எதுனா TNEGA. ஸோ அடுத்தது பாருங்க, விவசாய தகவல் சேவை வலையமைப்பு கீழ்காணும் தொகுப்பில் உள்ள தகவல்களை தருகிறது. ஸோ நமக்கு அக்ரிநெட் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுல வந்து நமக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மழை பொழிவு, ரெயின்ஃபால் பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த உரங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது, அந்த ஃபர்டிலைசர் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பண்ணை சமூகத்தின் துணைத்துறைகள், ஸோ ஏதாவது சப் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. குறைந்தபட்ச ஆதார விலை மட்டும் இருக்காது, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். ஸோ நம்ம பார்த்ததும் வந்து அது வரும் அப்படிங்கிறத போட்டுறக்கூடாது. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பத்தி இந்த அக்ரிநெட் அப்படிங்கிற போர்ட்டல்ல வந்து இருக்காது. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, சென்னையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் டிட்கோ மற்றும் இன்னொன்னு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டைடல் பார்க் இன் சென்னை வாஸ் ஃபார்ம்டு பை டிட்கோ அண்ட், ஸோ பார்த்தோன்னே தெரியும் இல்லையா, நமக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் யார் தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறா? எல்காட் தான். ஓகேவா. ஸோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்கறது. ஸோ HCL, TCS, IBM எல்லாம் தனியார் இருக்கக்கூடிய தனியாரோடது. ஸோ இந்த TCS பாத்தீங்க அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1970. எஸ், 1970. நமக்கு ஃபர்ஸ்டா தொடங்குனது வந்து TCS தான். ஓகேவா.
ஸோ டிசிஎஸ் ஓனர் யாரு? இது மூர்த்தி டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் மூர்த்தியா? ரத்தன் ரத்தன் தாத்தா டாட்டாவோட எஸ் ரத்தன் டாட்டாவோட தெரியுமா? ஸோ இந்த ஹெச்சிஎல் ஓனர் யாரு? இப்போ அவங்க பொண்ணு தான் இருக்காங்க. ஞாயிறுன்னு ஏதோ வரும். சிவநாடார் ரோஷினி நாடார். சிவநாடார் ரோஷினி நாடார். ஓகேவா? ஸோ அவங்க ரோஷினி தான் வந்து இப்போ டாப் 3rd பணக்காரங்க இந்தியாவில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழகத்தின் இ மிஷன் குழு. ஸோ ஸ்டேட் இ மிஷன் டீம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத கேக்குறாங்க. ஸோ தேசிய மின் ஆளுமை திட்டத்தின்படி திறன் மேம்பாட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக ஆஸ் பார்ட் ஆஃப் கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் அண்டர் நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான். ஸோ இதுக்காக தான் இதை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ ஸ்டேட் இ மிஷன் டீம் எப்போ உருவாக்குனாங்க? ஓகேவா? 2008 உருவாக்கி இருக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2008. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா consider the following, identify the major objectives of Tamil Nadu geographical system. So TNGIS எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? Yes, 2007. ஓகேவா? So it is a tool for managing decision making by combining both spatial and non-spatial data, avoiding accuracy in GIS data collected by various departments to monitor agricultural land holdings to create generic model of GIS. So தமிழ்ல பார்த்தோம்னா இடம் சார்ந்த மற்றும் இடம் சாராத தரவுகளை தடையின்றி இணைப்பதன் மூலம் முடிவெடுப்பதை நிர்வகிப்பதற்கான கருவி. பல்வேறு துறைகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட GIS தகவல்களில் ஏற்படும் தவறுகளை தவிர்க்க, வேளாண் நில உடைமைகளை கண்காணிக்க GIS-க்காக ஒரு பொது மாதிரியை உருவாக்குது. ஸோ இதுல பார்த்ததுமே ஈஸியா எலிமினேட் பண்ணலாம். ஸோ நமக்கு இதுல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு அந்த ஜியோகிராபிக்கல் ஏரியா அது ரிலேட்டடான டீடைல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அப்போ 3 எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும். ஸோ அப்போ ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணி ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? 1 to 4 அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க TNEGA. ஸோ இப்பதான் பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட் நோடல் ஏஜென்சி. இ சேவை அப்படிங்கிறது ஆன்லைன் சர்வீஸ். TNGIS அப்படிங்கிறது ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி. பிளாக் செயின் பேக் போன் நம்பிக்கை இணையம். ஓகேவா? பிளாக் செயின் அப்படின்னு வந்துட்டாலே நம்பிக்கை இணையம் தான் வரும். ஸோ அப்படியே நேருக்கு நேராக தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தமிழ்லையும் பார்த்துக்கோங்க. TNEGA ஸ்டேட் நோடல் ஏஜென்சி. இ சேவை நிகழ்நிலை சேவைகள். TNGIS தொலையுணர்வு தொழில்நுட்பம். பிளாக் செயின் பேக் போன் நம்பிக்கை இணையம். ஸோ இது இந்த டாபிக் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்லேயே படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்பந்தான் வந்து கொஞ்சம் ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். So NEGP vision of Tamil Nadu is making all government services accessible to the common man in his locality. இது assertion. So reason பாத்தீங்கன்னா through common service delivery outlets and ensuring efficiency, transparency and reliability of search service at affordable cost. ஓகேவா? ஸோ தமிழ்ல வந்து தமிழக அரசின் பார்வை அல்லது நோக்கம் என்பது சாதாரண மனிதன் அரசின் சேவைகளை அவன் குடியிருப்பு வட்டாரத்திலேயே அணுகுமாறு செய்வது. சோ பொது சேவை மையங்கள் மூலமாக திறம்படவும் வெளிப்படையாகவும் நம்பகத்தன்மை கொண்டதாகவும் கட்டுப்படியாகும் விலையிலும் வழங்குதல். ஓகேவா? ஸோ தமிழ்ல வந்து பங்கமா இது பண்ணியிருக்கானுங்க. ஸோ NEGP நேஷனல் இ கவர்னன்ஸ் ப்ரோக்ராம். ஓகேவா? அதோட நோக்கம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் சேவைகள் எல்லாம் வந்து ஈஸியா எல்லாரும் ஆக்சசபிள் பண்ணிக்கணும், ஈஸியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளதுதான் அப்படின்னு நமக்கு கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் ஒரு வெளிப்படை தன்மை இருக்கும், அதுல ஒரு உண்மை தன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏனெனில் பிகாஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணி அந்த இது சால்வ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டுமே கரெக்ட் இல்லையா? அப்போ போத் A and R true and R is the correct explanation of A. சோ அடுத்தது பாருங்க
IIPGCMS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹெல்ப்லைன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, செட் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இ கவர்னன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ நம்ம இந்த செட் அப்படிங்கிறது பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணக்கூடியதுன்னு தானே பார்த்துருப்போம். ஸோ அது வந்து அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த ECLGS அப்படிங்கிறது பிசினஸ் கிரெடிட் ஃபார் MSME அப்படிங்கிறது. TNRTP பார்த்தீங்க அப்படின்னா ரெஜுவனேட் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? இது வந்து தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்போர்ட் ப்ரோக்ராம்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ரெஜுவனேட் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது. ஸோ 4123 தான் ஆன்சர். ஸோ மேக்ஸ் எல்லா டேட்டாஸுமே பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் கடைசியில். ஸோ 2019 தமிழ்நாட்டின் நல்ல ஆளுமை திறன் குறியீட்டின் அளவு என்ன? ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் குட் கவர்னன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ எவ்வளோ அப்படின்னா 5.62. ஸோ 2019 உள்ளதை கேட்டிருக்காங்க அப்போ நடந்த எக்ஸாம்ல. ஸோ நமக்கு இப்போ எவ்வளோ இருக்கும் இதுல குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்? செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்துட்டீங்களா? ஓகே, குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேட்டா படி டாப் பொசிஷன்ல நம்ம தமிழ்நாடு தான் இருக்கிறோம். ஆமா, ஓகேவா? பெரிய மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ நமக்கு அப்புறம் தான் மகாராஷ்டிரா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேஷ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. குட் கவர்னன்ஸ் டே எப்போ? டிசம்பர் 25. யாரோட பர்த்டே? வாஜ்பாய் அவர்களுக்கு. ஸோ வாஜ்பாய் அவர்களுக்கு ரீசெண்டா எத்தனையாவது பிறந்த நாள் செலிப்ரேஷன் பண்ணாங்க? 101 இல்லையா? 100 இயர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிருக்குது. ஓகேவா? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் பிர்சா முண்டாக்கும் 150. ஓகேவா? ஸோ இவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அதோட தலைவர் யாரு? மோடி. ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டுல அழியும் நிலையில் உள்ள விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக ஸோ ஒரு 4 விலங்குகள் வந்து அழியும் நிலையில இருக்கு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்களா? எது எது? சிங்கவால் குரங்கு, ஆஹ் அப்புறம் இது மீன் வரும், மக்சீர் மீன். ஓகே, முள்ளம்பன்றி, அதுக்கப்புறம் கழுதை புலியா மேம்? எஸ், கழுதை புலி இல்லையா? சோ அதுதான். ஓகே, சோ அப்போ இது வந்து இந்த அழியும் நிலையில் உள்ள விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. சோ அந்த கமிட்டி வந்து யார் தலைமையில அமைக்கப்பட்டிருக்கு? சோ அதுக்கு 50 crores அப்படிங்கறத அலோகேட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடுலயாக்கா? தமிழ்நாட்டுல. வீல் ஆரம்பிக்கிறேன் மேம். ஆக்சுவலா இது பேர் இல்ல, அவங்களோட பொசிஷன் தான். அந்த அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்கள வந்து தலைவரா போட்டிருக்காங்க. ஸோ நேம் வராது. ஜஸ்ட் லைக் இப்போ வந்து முதலமைச்சர், ஸோ சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், தலைமைச் செயலாளர், வேளாண் துறை அமைச்சர். 4 பேர்ல யாரு? 2 ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணிடுவீங்க. இன்னொரு டைம் சொல்லுங்கக்கா. முதலமைச்சர், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர், தலைமை செயலாளர். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் இல்ல தலைமை செயலாளர். ஓகேவா? தலைமை செயலாளர் தலைமையில தான் அமைச்சிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. சோ அந்த 4 விலங்குகளும் வந்து எந்தெந்த ஏரியால இருக்கு அப்படிங்கறதும் பார்த்து வச்சுக்கணும். சோ அந்த மக்சீர் மீன் அப்படிங்கிறது மோயார் ரீஜியன், சிங்கவால் குரங்கு வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா? மீதி 2 எதுன்னு மறந்துட்டேன், பாத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை கருத்தில் கொள்க. ப்ரொவைட் டைரக்ஷன் டு e-governance implementation in the various department of state government. Promote the use of Tamil language and Tamil Unicode standard. Improve productivity levels within the government to support seamless services of B2B and B2C, business to business, business to customer. ஓகேவா?
to support seamless services of government to government and government to citizen, increase the broadband connectivity. Okay, identify the objectives of e-governance policy 2017 of Tamil Nadu government. So Tamil Nadu government வந்து e-government policy நமக்கு e-governance policy 2017ல கொண்டு வந்திருக்காங்க. அதோட நோக்கங்கள் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா எல்லாமே வரும். ஓகேவா, எல்லாமே ஆன்சர் தான். ஸோ அடுத்த பின்வருவனவற்றில் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்டர்பிரைஸ் வைட் ஆர்கிடெக்சர், நிறுவனம் சார்ந்த கட்டிடக்கலை, ரூல்ஸ் பாலிசிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், விதிமுறை கொள்கை தரப்படுத்துதல்கள், ட்ரைனிங் அண்ட் ஹெச்ஆர்டி. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாடு, பஃபர் ஸ்டாக் ஆப்ரேஷன், உபரி இருப்பு கொள்கை அப்படிங்கிறது. ஸோ இதுல நமக்கு இ கவர்னன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 இருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 3 தான் வருமானா, 4வது வராதான். ஓகே, ஸோ அடுத்த நம்பிக்கை இணையம். ஸோ நம்பிக்கை இணையம் அப்படின்னா பிளாக் செயின். பிளாக் செயின்னா நம்பிக்கை இணையம். ஓகேவா, அந்த வேர்டை எங்க பார்த்தாலும் அப்படியே மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது பின்வருவனவற்றுள் மிகவும் பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்சிஎஸ் அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அந்த தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க் இதுவும் பார்த்தோம் இல்லையா. ஸோ எஸ்டிசியும் பார்த்தோம், ஸ்டேட் டேட்டா சென்டர், டிஆர்சியும் பார்த்தோம், டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். ஸோ 4மே கரெக்ட் தான். அடுத்தது பின்வருவனவற்றுள் எது டிஜிட்டல் இந்தியா முன்னெடுப்புகளின் நோக்கம் அல்லன்னு கேட்குறாங்க. ஸோ வணிகத்திற்கான டிஜிட்டலாக மாற்றப்பட்ட சேவைகள். ஸோ அதுதானே நமக்கு டிஜிட்டலி டிரான்ஸ்ஃபர் சர்வீசஸ் ஃபார் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ்க்காக தான் மேக்சிமம் வந்து எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலயும் பண பரிவர்த்தனைகளை பணத்தை கையில் எடுத்து செல்லாமல் மின்னணு மூலம் செய்தல். ஸோ இந்த கேஷோட யூசேஜை வந்து கம்மி பண்றது. அதுக்கப்புறம் இணைய வழியில் அனைத்து அரசு சேவைகளின் தடையற்ற ஒருங்கிணைப்பு. ஸோ எல்லா இ சர்வீசஸ்மே நம்ம வந்து ஆன்லைன் மூலமாவே வாங்கிக்கிறதுக்கு. அண்ட் இணைய வழி சேவைகளின் செலவை குறைத்தல். அப்படியா, ஸோ எந்த செலவை குறைக்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க டிஜிட்டல் இந்தியா? எந்த செலவு? நடைமுறை செலவு. ஓகேவா, நம்ம ரெகுலரா வந்து நம்ம எப்பயும் தேடி போய் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு செலவு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால ஆன்லைன் மூலமாவே பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப நம்மளோட செலவு வந்து கம்மியாகும். ஓகேவா, ஸோ இதை வந்து அப்படியே ஆப்போசிட்டா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், அப்ப இதுதான் தப்பு. ஸோ பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க் இது கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு டிசாஸ்டர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சென்டரா என்ன வரும்? ரெக்கவரி சென்டர். எஸ், ரெக்கவரி சென்டர். ஓகேவா, அடுத்தது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி கரெக்ட். தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வரும்? எஸ்டிசினா டேட்டா சென்டர். இப்பதான் பார்த்தோம். எஸ், டேட்டா சென்டர். ஓகேவா, அப்ப 2, 4 தப்பு, மத்த 2 கரெக்ட். மின்னாளுகை இந்தியாவில் டேஷ் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா கேரளால தான் தொடங்கியிருக்காங்க. இப்ப எப்படி நமக்கு ஃபுல்லி பேப்பர்லெஸ் காகிதம் இல்லாத மாவட்ட நீதிமன்றம் கேரளால தொடங்கியிருக்காங்களோ அதே மாதிரி இ கவர்னன்ஸும் கேரளால தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மின் ஆளுகை நீதிமன்றங்கள் இதுவும் பார்த்தோம். இ கோர்ட் ப்ராஜெக்ட் 2005ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க. தமிழ்நாடு அத்தாரிட்டி கேபிள் டிவி கார்பரேஷன் லிமிடெட். ஓகேவா, ஸோ இது பார்த்தாலே தெரியுதுல தப்பு. ஸோ அப்படியே மாறி வரும். தமிழ்நாடு கேபிள் டிவி கார்பரேஷன் லிமிடெட். அரசு கேபிள் வரும், அத்தாரிட்டின்னு வரக்கூடாது. கரெக்ட், தமிழ்நாடு அரசு. ஓகே, அரசு கேபிள் டிவி கார்பரேஷன். ஓகேவா, இந்த அத்தாரிட்டி வராது. அடுத்தது பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ். ஸோ PACCS கரெக்ட். ஓகேவா, டிபிஆர்சிஎஸ் பாத்தீங்கன்னா வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டி. ஆமா, ஸோ அதுவும் கரெக்ட். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். ஓகேவா, சிஎஸ்சி புரியல. கொஸ்டின் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தவறாக இணைக்கப்பட்டுள்ளதா? ஆமா, தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஓகே, ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா விபிஆர்சிஎஸ் வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டி. ஸோ இதுவும் கரெக்ட். சிஎஸ்சி சென்ட்ரல் சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிறது தான் தப்பு. ஸோ சிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? காமன் சர்வீஸ் சென்டர். காமன் சர்வீஸ் சென்டர். ஓகேவா, காமன் சர்வீஸ் சென்டர் தான் வரும். அப்போ 1, 4 தப்பு, மீதி 2 கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க.
ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப அகாடமி தொடங்கப்பட்டது. ஐசிடி ஏசிடி அப்படிங்கிறது தொழில்களுக்கு மட்டுமே பயிற்சி திட்டத்தை நடத்த உதவுகிறது அப்படிங்கிறது தப்பு. ஓகேவா? சோ கூற்று ஏ மட்டும்தான் கரெக்ட், பி வந்து தப்பு. சும்மா நாலேஜ் growth, ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா எல்லாமே வந்து நார்மலா ஒரு டிகிரி ப்ரொவைட் பண்றது முதற்கொண்டு எல்லாமே இங்க வந்து கொடுப்பாங்க. ஓகே. தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் டேஷ் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. சோ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டா, கம்பெனிஸ் ஆக்டா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்டா, சொசைட்டிஸ் ஆக்டா அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுல ஈஸியா ஏயும் பியும் எலிமினேட் பண்ணிடலாம். கம்பெனிஸ் ஆக்டா, சொசைட்டிஸ் ஆக்டா அப்படிங்கிறது தான் டவுட் வரும். ஸோ சொசைட்டிஸ் ஆக்ட் கீழே தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே. தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் என்னன்னு கேக்குறாங்க. மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல் தான் இதோட நோக்கம். ஸோ மேனேஜ் கம்ப்ளீட் ஸ்டேட் லெவல் ரெசிடென்ட் டேட்டா என்ன டிஜிட்டல் ஃபார்ம். அடுத்தது தமிழ்நாட்டில் உழவன் செயலி அறிமுகப்படுத்த, உழவன் ஆப் இப்பதான் பார்த்தோம் இல்லையா, எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 19 சொன்னீங்க. 18 தான் சொன்னேன். ஓகேக்கா, மாத்திட்டேன். ஓகே. ஸோ இதுல 18 தான் போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப தகவல்களை பரப்புவதற்கு விவசாயிக்கு பயன்படும் பயன்பாட்டு செயலி. ஸோ அதான் அதே ஆப் தான், உழவர் ஆப். ஓகேவா? உழவன் கைபேசி பயன்பாட்டின் சரியான கூற்று கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு உழவன் மொபைல் அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்தியது கரெக்ட். உழவன் மொபைல் அப்ளிகேஷன் 10.3 lakhs குறைவான விவசாயிகள் பயன்படுத்துகின்றனர். உழவன் மொபைல் அப்ளிகேஷனில் 18 முக்கிய சேவைகள் உள்ளன. ஸோ இது வல்லுநர் குழுவின் முடிவுக்காக வச்சிருக்காங்களாம். பட் இதுல வந்து இந்த செகண்ட் ஒன் கரெக்டானு தெரியல. பட் தேர்ட் ஒன் வந்து 22 சர்வீசஸ் வரும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் கரெக்டா? எஸ், 24 சர்வீசஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்களாம். ஓகேவா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் பாருங்க யாராவது எவ்வளோ சர்வீசஸ்னு. நான் 9 சர்வீசஸ்னு எழுதி வச்சிருக்கேன். 9ஆ? ஆனால் இப்போ எவ்வளோன்னு தெரியல, அது பழைய நோட்ஸ். ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்ப 9 தான் எல்லாத்துலயும் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஒரு பிடிஎஃப் விட்டுருக்காங்க, உழவன் மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 18 விட்டல் சர்வீசஸ் இந்த ஆப். ஓகேவா? 18 சர்வீசஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்களா. இந்த பிடிஎஃப் ஷேர் பண்றேன், பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தகவல் தொழில்நுட்பம் எவ்வாறு திறமையான நிர்வாகத்திற்கு பங்களிக்கிறது? ஸோ இன்க்ரீசிங் பியூரோக்ரசி, ஸ்ட்ரீம்லைனிங் ப்ராசஸஸ் அண்ட் என்ஹான்சிங் டிரான்ஸ்பரன்சி. ஸோ நமக்கு இதுதான் இல்லையா, டிரான்ஸ்பரன்சிக்காக தான், வெளிப்படை தன்மையை மேம்படுத்துறதுக்காக தான் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஃப் குரூப்ல போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சைல்டு ஹெல்ப்லைன் 1098 கரெக்டா? கரெக்ட். ஓகே. உமன் ஹெல்ப்லைன் கரெக்ட். கரெக்டா? உமன் ஹெல்ப்லைனும் கரெக்ட். கரெக்ட். ஸோ இதுல வந்து இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ சைபர் கிரைம் வந்து 1933 அப்படிங்கிறது வரும். ஸோ கோஸ்டல் செக்யூரிட்டி ஹெல்ப்லைன் 1093 கரெக்ட். ஸோ விமன் ஹெல்ப்லைன் என்ன அப்படின்னா 1091 நினைக்கிறேன். ஓகேவா? செக் பண்ணுங்க. 109. ஸோ இப்போ புதுசா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொண்டு வந்தாங்கல்ல, என்னது? நேஷனல் 14490. எஸ் 144.
எஸ் ஓகேவா 14490 அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 1091 ஓகேவா 1091. அப்ப விமென்காக என்னென்ன ஹெல்ப்லைன் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 181 181 181 ஓகே 102 ஓகே 10090 1091 ஓகே. இந்த 1090 அப்படிங்கிறது எல்டர்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொன்று இருக்குது. ஸோ எல்டர்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில இதுல பாத்தீங்க அப்படின்னா யூபியில வந்து அவங்களுக்கு போலீஸ் விமன் லைனும் 1090 ஓகே. ஸோ நமக்கு வந்து எல்டர்ஸ் ஹெல்ப்லைன் போட்டு வச்சுக்கோங்க 1090. ஸோ இந்த கால்நடைகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? கால்நடை விலங்குகள் இருக்கும் இல்லையா, அனிமல்ஸ். 1962 எஸ் 1962 ஓகேவா 1962 அப்படிங்கிறது. ஸோ அடுத்த மறுபடியும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 2007ல தான். தமிழ்நாட்டில் மின் ஆளுமை திட்டம் அப்படிங்கிறது மே 2006ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளுக்கும் எந்த ஒரே இடத்தில் உள்ளதுன்னா இதுதான் ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா 2017ல ஸ்டார்ட் பண்ணது, அதுலதான் இருக்கும். அடுத்தது தமிழ்நாட்டில் முதல்வர் டேஷ்போர்டோட முதன்மை பங்கு. ஸோ 23 டிசம்பர் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 2021 எஸ் 2021ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல டு ப்ரொவைட் டூரிசம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டு மானிட்டர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ், டு மேனேஜ் ஹெல்த் கேர் சர்வீசஸ் 3 கொடுத்திருக்காங்க. ஸோ என்னெல்லாம் அப்படின்னா சுற்றுலாத்துறையின் புள்ளி விவரம் தருவது, அரசு துறையின் செயல்பாடு கணிப்பது, சுகாதார சேவை நிர்வகிப்பது. ஸோ இதுல செகண்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்காட் பத்தி எது சரியானதுன்னு கேக்குறாங்க. எல்காட் இஸ் ரெஜிஸ்டர்ட் அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பெனிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் பார்ஷியலி ஓன்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிடையாது ஓகேவா. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரைவேட் தான், பட் அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா. கவர்மெண்ட் வந்து ஓன் பண்ணது கிடையாது. It is the nodal agency for IT and infrastructure development for the government of Tamil Nadu. ஸோ இவங்க தான் ஒரு நோடல் ஏஜென்சி மாதிரி செயல்படுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்துமே கிரியேட் பண்ணி கொடுக்கறது இவங்க தான். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1977. ஸோ 3 and 4 மட்டும்தான் கரெக்ட். ஸோ டேட் என்ன? மார்ச் 21 மார்ச் 21 ஓகேவா. மூத்த குடிமக்கள் உதவி தொலைபேசி எண் டேஷ் என்னன்னு கேக்குறாங்க. என்னது? 1567 எஸ் இது வந்து ஏப்ரல் 28, 2021 இந்த டேட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ 100% நிதி உதவியுடன் யூனியன் அரசாங்கத்தால், அதாவது யூனியன் கவர்மெண்ட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஸ்டார்ட் பண்ணி வைக்கப்பட்டது ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நமக்கு இ கவர்னன்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கரெக்டா கொஞ்சம் யோசிச்சு போட்டீங்கன்னா போட்டுடலாமா? ஓகே கிளாஸ் புரிஞ்சுதா? ஆமா அதுக்கு இயர் என்னக்கா? தாய்மை தானே. ஸோ நான் அது பார்த்தேன், ஆக்சுவலா எனக்கு கரெக்டா கிடைக்கல. ஒரு இதுல வந்து 2012, 13 அந்த மாதிரி இது இருந்தது. தாய்மை இயர் யாராவது நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? 2012 போட்டிருக்கான் ஒண்ணுல. ஸோ அதான் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன், பட் அது கரெக்டா இல்லாதனால நான் கொடுக்கல அந்த டேட். அக்கா எல்காட்டு ஃபுல்லாவே கவர்மெண்டோடது தான். ஃபுல்லா கவர்மெண்டா? ஆமா, பார்ஷியலி கவர்மெண்ட்ன்றதான் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே அப்ப அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எல்காட் ஃபுல்லி ஓன்டு பை கவர்மெண்ட். ஓகே
wholly owned public sector undertaking of the government of Tamil Nadu. ஓகேவா? ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. எல்காட். ஓகே, ஸோ புரிந்ததா? ஓகேவா? இ கவர்னன்ஸ் வந்து இவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயே இது படிச்சிட்டீங்கனாலும் இதை படிச்சுக்கிட்டாலே போதுமானது. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து இந்த பிடிஎஃப் தரேன் உங்களுக்கு. இங்கிலீஷ்ல வந்து அது மேலேயே சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லாததுக்கு போட்டு விட்டேன் குரூப்ல, டவுன்லோட் பண்ணிக்கோங்க.